அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு பூமி தாய்கிட்டையும் பஞ்சபூதங்கள்கிட்டையும் மன்னிப்பு கேட்கறத பத்தி பார்ப்போம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உண்டகம் வீட்டுக்கு ரெண்டகம் நினைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் நினைக்கிறாங்க. ஏன்னா எந்த வீட்டில் சாப்பிட்றோமோ அந்த வீட்டுக்கே ரெண்டகம் நினைக்கிறாங்க, கெடுதல் நினைக்கிறாங்க, கேடு நினைக்கிறாங்க அப்படின்னுவாங்க. நாம் இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த பூமி மாதிரி நிறைய பூமிகள் இருக்கு. இந்த பூமிகள் மாதிரி நிறைய சூரியன்களுக்கு பூமிகள் இருக்கு, கேலக்சிஸ் இருக்கு, நிறைய இருக்கு. நம்மள மாதிரி வீட்டில் இப்போ நம்ம எப்படி இந்த பூமியில இருக்கோம், நம்மளை சுற்றி ஒரு சோலார் சிஸ்டம் இருக்கு. வணக்கம் வணக்கம். சோலார் சிஸ்டம் இருக்கு. அதே மாதிரி எல்லாமே நிறைய மண்டலங்கள் இருக்கு. இதே மாதிரி மண்டலங்கள் இருக்கு. இப்போ சோலார் சிஸ்டம் சொல்றோம். இதே மாதிரி லட்சக்கணக்கான சோலார் சிஸ்டம் இருக்கு, லட்சக்கணக்கான கிரகங்கள் இருக்கு, லட்சக்கணக்கான பூமிகள் இருக்கு. அந்தந்த பூமிகளையும் நம்மள மாதிரி பீப்புள் இருக்காங்க. விஞ்ஞானம் அந்த அளவுக்கு டெவலப் ஆகலை. இப்போ ஒரு பூமியை கண்டுபிடிச்சிருக்கு, ஒரு சூரியனை கண்டுபிடிச்சிருக்கு, ஒரு சந்திரனை கண்டுபிடிச்சிருக்கு, ஒரு நிலாவை கண்டுபிடிச்சிருக்கு. ஒழுதான் இந்த சிஸ்டம் மட்டும் பார்த்துருக்கு. ரொம்ப ரொம்ப டைனி பார்ட்டிகள். இந்த என்டையர் பிரபஞ்சத்தினுடைய ஒரு டைனி பார்ட்டிகள் தான் நாம. இதே மாதிரி பூமி நிறைய பூமிகள் இருக்கு. இதே மாதிரி பூமிகள் நம்மள மாதிரி நிறைய பீப்புள் இருக்காங்க. இதே மாதிரி இருக்காங்க. ஒரு உலகத்தையும் ஒருத்தர் இருக்காங்க. சரி, இந்த பூமி மட்டும் எடுத்துக்குவோம். இப்போ இந்த பூமியில நம்ம வாழ்றோம். பிறந்து இறக்குற வரைக்கும் எல்லாமே இந்த பூமியில தான் இருக்கு. இந்த பூமிக்கு வாழ்றோம். ஆனா இந்த பூமிக்கு நம்ம என்ன பண்றோம்? நல்லது பண்றோமா? இல்லை. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் என்ன கட்டு பண்ணணுமோ அது பண்றோம். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்மளால மேக்சிமம் ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் என்னென்னலாம் தப்பு பண்ண முடியுமோ, துரோகம் பண்ண முடியுமோ அந்த துரோகத்தை நாம் செய்கின்றோம். அதான் உண்டக வீட்டுக்கு ரெண்டகம்னு நினைக்கிறது நம்ம பழமொழி சொல்ற மாதிரி நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம பூமி தாய்கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம். நம்மளையும் அறியாமல் நம்ம செய்யற தப்பு, நம்மள அறிந்தே செய்கின்ற தப்பு, நம்ம அதுக்கு மன்னிப்பு கேட்கிறோம். மோரோவர், பஞ்சபூதங்களால் ஆனது இந்த உலகம். இந்த உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த பிரபஞ்சமும் இந்த பூமியும் பஞ்சபூதங்களால் உருவானது தான். எல்லாமே இந்த பஞ்சபூதங்களால் உருவானது தான். 5 பூதாஸ்ன்னு சொல்லுவாங்க. 5 பூதங்களால் உருவானது. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த பஞ்சபூதங்களால் உருவானது தான் நம்ம உடம்பும் சரி, இந்த பிரபஞ்சமும் சரி. இந்த பிரபஞ்சமும் சரி, எல்லாமே இந்த பஞ்சபூதங்களால் உருவானது தான். இப்போ பெரும்பாலும் தெரியும், அது சித்த ஆயுர்வேதா டாக்டர்ஸ் தெரியும், பஞ்சபூதங்களுடைய மாறுபாடுகள் தான் நோய்களை உருவாக்குது. இது திருவள்ளுவர் திருக்குறள் சொல்லியிருப்பாரு. சித்தா மருத்துவத்திலையும் ஆயுர்வேத மருத்துவத்திலையும் இருக்கிற மருத்துவர்களுக்கு தெரியும், உடம்பு பஞ்சபூதங்களால் உருவானது. இந்த பஞ்சபூதங்களில் வர்ற பிரச்சனைகள் தான் நோய்களுக்கு காரணம்னு தெரியும். அந்த பஞ்சபூதங்களை சரி பண்ணக்கூடிய மாதிரி மருந்துகள் கொடுப்பாங்க சிகிச்சையாளர். ஆனா அவங்களுக்கும் தெரியாத இன்னொரு விஷயம் என்னன்னா, அது எப்படின்னா, நான் ஒரு பிஎஸ்எம்எஸ் படித்தேன், அப்புறம் எம்டி படித்தேன், முடிச்சிட்டேன். பிஏஎம்எஸ் படித்தேன், எம்டி படித்தேன், முடிச்சிட்டேன் அப்படிங்கிற லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியாது. அது ரொம்ப நோண்டி 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 உள்ளே போகணும். அந்த ஆராய்ச்சி மனப்பான்மை உள்ளே போகணும். சித்தர்களையும் நோண்டணும், இது என்ன, அது என்ன, அது என்ன, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நோண்டணும். தேவர்களையும் நோண்டணும், இது என்ன, அது என்ன, அது என்ன நோண்டணும். அப்படி நோண்டி நோண்டி உள்ளே போனோம்னா நிறைய விஷயங்கள் வரும். அந்த மாதிரி தேடி தேடி போன விஷயம் தான் இப்போ நம்ம உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். பஞ்சபூதங்கள் உடம்பு நோய்களுக்கு மட்டும் காரணம் இல்லை, வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கின்ற சுகங்களுக்கும் துக்கங்களுக்கும் எல்லாத்துக்கும் பஞ்சபூதங்கள் காரணம். பஞ்சபூதங்கள் காரணம். உங்களுக்கு பொருளாதார நெருக்கடி இருக்கு, வரவு 8 அணா செலவு 10 அணா. வரவு வரவு ஒரு பங்கு இருக்கு, செலவு பல மடங்கு இருக்கு. இது எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இருக்கு. வரவுக்கும் செலவுக்கும் பத்தலை, கடன் வாங்கியிருக்கேன், பிசினஸ் லாஸ், பணத்தை வட்டி கொடுக்க முடியல. இதுக்கும் பஞ்சபூதங்களுடைய மாறுபாடுகள் தான் காரணம். பஞ்சபூதங்களுடைய மாறுபாடுகள் தான் காரணம். உங்க உடம்புல இருக்கிற பஞ்சபூதங்களுடைய மாறுபாடுகள் தான் காரணம். பையன் சரியா படிக்கல, ஸ்கூலுக்கு போக மாட்டான், கட்டி அடிக்கிறான், மார்க் எடுக்க மாட்டான், அவனுடைய உடம்புல பஞ்சபூதங்களுடைய மாறுபாடுகள் தான் காரணம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ரிலேஷன்ஷிப் சரியில்லை, உடனே கவுன்சிலிங் போவீங்க, முடினா டைவர்ஷன் போவீங்க, வக்கீல், கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன் இப்படி போவீங்க. பஞ்சபூதங்களுடைய மாறுபாடுகள், சம்பந்தப்பட்ட கணவன், சம்பந்தப்பட்ட மனைவி, இவங்களுடைய உடம்பில் இருக்கின்ற பஞ்சபூதங்களுடைய மாறுபாடுகள் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம். நோய்களுக்கு மட்டும் காரணம் இல்லை. வாழ்க்கையில நம்ம எல்லா சுகங்களுக்கும் சரி, துக்கங்களுக்கும் சரி, நல்ல விஷயங்களுக்கும் சரி, கெட்ட விஷயங்களுக்கும் சரி, அந்த பஞ்சபூதங்களுடைய மாறுபாடுகள் மாறும் பொழுது, அந்த ப்ரொபோர்ஷன் மாறும் பொழுது வாழ்க்கையில் பிரச்சனைகளாக வருகின்றன. கர்மா எனர்ஜின்னு தான் இது சொல்றோம். கர்மா எனர்ஜிகளை மட்டும்தான் இது சொல்ல முடியும், வேற யாரும் சொல்ல மாட்டாங்க, யாருக்கும் தெரியாது. நீங்க தெரிஞ்சுக்கோங்க, கர்மா எனர்ஜி எங்களுக்கு இருக்கிறவங்க
மிகவும் மிகவும் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் சொல்லியிருக்கேன். நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சதான் ஞானம். தெரிஞ்சதான் ஞானம். வாழ்க்கையில் நமக்கு பல பிரச்சனைகள் வருது. அல்லது எப்படி எஸ்கேப் ஆகி வெளில வரணும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்கு காரணம் பஞ்சபூதங்களுடைய மாறுபாடுகள் தான் காரணம். அப்ப பஞ்சபூதங்க மாறுபாடுகளை நீங்க சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு உண்டான வாழ்வியல் நடைமுறை நீங்க ஃபாலோ பண்ணணும். நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொன்னா அந்த பிரச்சனைகள் வரும். ரூட் காஸ் எப்படி எப்படிலாம் வருதுன்னு நம்ம சொல்றோம். இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, வாழ்க்கையில பிரச்சனை, இந்த பிரச்சனைகளுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் சம்மந்தம் இருக்கு, இந்த மாறுபாடுகள் சம்மந்தம் இருக்கு. எதுவா இருந்தாலும் மனசு நிம்மதி இல்லை சார், டென்ஷன் ஆகுது சார், எமோஷன் ஆகுது சார், இதுவும் பஞ்சபூதங்களுடைய குறைபாடுகள் தான். அந்த ப்ரொபோர்ஷன் இருக்கணும் இல்லையா, அந்த ப்ரொபோர்ஷனுடைய குறைபாடுகள் தான். அப்ப இந்த பஞ்சபூதங்கள் சரி பண்ணணும். நீங்க சாப்பிட்ற சாப்பாடு பஞ்சபூதங்களுடைய செயல்பாடுகளை மாத்துது. அப்ப உங்களுக்கு நோய்கள் வருகின்றது. நீங்க வீட்டுக்கு ஒயிட் ஷாட் பண்றீங்களே, இப்ப பழைய காலத்துல சுண்ணாம்பு அடிப்பாங்க, கால்சியம் சம்மந்தப்பட்டது. அதை கொண்டு வருவாங்க, அந்த சோலையில வேக வச்சு கொடுப்பாங்க, நீங்க போட்டு அடிக்கிறீங்க. ஆனா இப்ப அந்த சுண்ணாம்பு சிஸ்டம்லாம் போயிடுச்சு. இப்ப எல்லாமே டிஸ்டம்பர் அடிக்கிறாங்க, வால் பெயிண்ட் அடிக்கிறாங்க, டிஃப்ரெண்டா பெயிண்ட் அடிக்கிறாங்க. டிஃப்ரெண்டா பெயிண்ட் அடிக்கிறது, அப்புறம் கலர் பெயிண்ட்ஸ், டிஸ்டம்பர்ஸ், இது எல்லாமே உங்களுடைய மனநலன்களை பாதிக்கின்றன. உங்களுக்கு எத்தனை பேர் தெரியுமா? தெரியாது. நீங்க ஒயிட் வாஷ் பண்றீங்களே, கலர் கொடுக்குறீங்களே, டிஸ்டம்பர் அடிக்கிறீங்க, கலர் பெயிண்ட்ஸ் எல்லாம் அடிக்கிறீங்க. இந்த பெயிண்ட் வருகின்ற வாசனை, இந்த வாசனை உங்களுடைய மனநிலைகளை பாதிக்கின்றது. பாசிட்டிவாகவும் பாதிக்குது, நெகட்டிவாகவும் பாதிக்குது. பெண்கள் ஏன் தலைக்கு பூ சூடுறாங்கன்னு தெரியுமா? பெண்கள் பெரும்பாலும் இந்தியன் ட்ரெடிஷன்ல தலைக்கு பூ வைப்பாங்க. ஏன் பூ வைக்கிறாங்கன்னு தெரியுமா? பிறந்த குழந்தைக்கு சின்ன குழந்தை தலைக்கு பூ வைப்பாங்க. தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை குருமார்கள், ஆன்மீக குருமார்கள் இதுக்கு சொல்லியிருக்காங்க? யாராவது சொல்லியிருக்காங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா இது வரைக்கும் உங்க லைஃப்ல? பெண்கள் ஏன் தலைக்கு பூ வைக்கிறாங்க, ஏன் வைக்கணும், ஏன் சில பூ வைக்க கூடாது, ஏன் சில பூ வைக்கணும், தெரியுமா உங்களுக்கு? எந்த ஆன்மீக குருமாருக்கும் தெரியாது, அவங்களும் சொல்லலை. சாமி கும்பிடு, கோயிலுக்கு போ, விளக்கேற்று, அன்னதானம் பண்ணு, இதுதான். இந்த நாளை தவிர யாருக்கும் தெரியாது. சர்ச்சுக்கு போ, கும்பிடு, மெழுகுவர்த்தி ஏற்று, இவர்தான். வேற யாருக்கும் தெரியாது. மாஸ்குக்கு போ, கும்பிடு, ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுக, வந்துரு, அவ்வளவுதான். அவங்க குலதெய்வ வழிபாடுன்ற மாதிரி ஏதோ ஒரு வகையில் அவங்க ஒரு வழிபாடு, கும்பிடு, வந்துரு. எதுக்கு கும்பிடணும், ஏன் கும்பிடணும், என்ன காரணம், எதனால கும்பிடணும், என்ன பெனிஃபிட் இருக்கு, என்ன நெகட்டிவ் இருக்கு, என்னன்னே தெரியாது. ஓ கும்பிடு, விளக்கேத்து, ஓ கும்பிடு, மெழுகுவர்த்தி ஏத்து, இதான். இப்படியே தான் வந்துட்டோம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உடக்கமா சொல்றோம். ஏன் தலையில பூ வைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம உடம்புல நம்ம நம்பினாலும் நம்பலைனாலும் உடம்புல சக்கராஸ் இருக்குன்னு அர்த்தம். தலையில பூ வைக்கும் பொழுது தலையில இருக்கிற அந்த சக்கராஸ், ஆங்ஞா சக்கராவும் சகசர சக்கரம் நல்லா ஆக்டிவேட் ஆகும். நான் பலமுறை சொல்லியிருக்கோம், எந்த ஒரு குடும்பத்திலையும் பெண் தான் ஆணிவேர். நம்பர் 1. அதான். நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னாலும் அவங்க தான் உங்களை தூக்கிட்டு வர முடியும். ஆண் 2வது தான். எப்பவுமே பிரைமரி பெண்கள் தான், 2வது ஆண்கள் தான். நீங்க கஷ்டப்படுறீங்க, துக்கத்தில் இருக்கிறீங்க, துவைத்திருக்கீங்கனாலும் உங்களை வெளியே கொண்டு வர சக்தி உங்களை விட பெண்களுக்கு அதிகமாக இருக்கு. அப்ப இன்னொரு நீங்க எடுத்துங்கன்னா, நீங்க கஷ்டப்படுறதுக்கு காரணமா இருக்கிறதும் பெண்கள் தான் காரணமா இருக்கிறாங்க. நம்பர் 1 இல்லையா? அப்ப அவங்க அவங்க மனசு வச்சா அவங்கள எப்படி யூஸ் பண்ணணும், கரெக்டா யூஸ் பண்ணோம்னா, அவங்களும் மனசார உணர்ந்து முறைய கோஆப்ரேட் பண்ணாங்கன்னா உங்களால எந்த பிரச்சனையும் வெளியே வர முடியும். பெண்கள் கிட்ட அவ்வளவு விஷயம் இருக்கு. ஒரு குடும்பத்துக்கும் பெண் தான் அடிப்படை. அந்த வீட்டினுடைய சுகத்துக்கும் அந்த வீட்டினுடைய துக்கத்திற்கும். அப்போ அந்த பெண் நல்லா இருக்கணும், ஆறா லெவலில் நல்லா இருக்கணும், பிசிக்கல் லெவலில் நல்லா இருக்கணும், உடம்பு லெவல்லையும் நல்லா இருக்கணும், ஒளி உடல் லெவல்லையும் 6ஆம் லெவல்லையும் நல்லா இருக்கணும். அதுக்காகத்தான் அந்த காலத்துல நம்ம இந்தியன் கல்ச்சர்ல, தமிழ் கல்ச்சர்ல பூ சுட வச்சாங்க. இந்த பூ சுடணும்னா என்ன ஆகும்னா, அந்த மனம் அந்த ஃபீமேல் கிளாண்டையும் பிட்யூட்டரி கிளாண்டையும் ஆக்டிவேட் பண்ணும். ஃபீமேல் கிளாண்டையும் பிட்யூட்டரி கிளாண்டையும் ஆக்டிவேட் பண்ணும். ஃபீமேல் கிளாண்ட், பிட்யூட்டரி கிளாண்ட் மீன்ஸ் ஆக்ஞா சக்கரமும் சகசர சக்கரமும். ஆக்ஞா சக்கரமும் சகசர சக்கரமும் நல்லா ஆக்டிவேட் ஆச்சுன்னா அந்த பெண்மணி, அந்த பெண் குழந்தை நல்லா கண்டிஷனா வளர்க்கும், ஆரோக்கியமா வளரும், மனநிலையும் நல்ல ஆரோக்கியமா வளரும்.
அப்ப உடல், மனம், ஆத்மா மூணுமே ஆரோக்கியமா அந்த பொன் குழந்தைக்கு இருந்ததுன்னா அது கால் வைக்கிற குடும்பம் விளங்கும். அது வாழ்ற குடும்பம் நல்லா இருக்கும். அது வாழ்ற குடும்பமும் நல்லா இருக்கும். அது வாழ்ந்து முடிச்சுட்டு அடுத்த குடும்பத்துக்கு வாழ போகுது இல்லையா, கல்யாணம் பண்ணிட்டு அந்த குடும்பமும் நல்லா இருக்கும். அதுக்காகத்தான் அந்த காலத்துல பெண்கள் பூச்சூடணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு பெண்கள் பூச்சூட்டு பழக்கமே இல்லை, போயிடுச்சு. எல்லாம் பேய் மாதிரி விரிச்சு விட்டுட்டு பியூட்டி பார்லர் போய் பண்ணா பேய் மாட்டி விரிச்சு விட்டுட்டு ஆஹாஹான்னு போனா அப்புறம் எங்க பூச்சி விடுறது? அப்புறம் அவங்க எங்கே சக்கரா நல்லா இருக்கும், அங்க எங்க கிளாண்ட் நல்லா இருக்கும். அவங்களே பேஷண்ட்டு வல்லு 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 வீட்டில் வந்துருப்பாங்க. அதுவும் பிரச்சனை தான். அப்புறம் எப்படி இருக்கும்? எப்படி நம்ம முன்னோர்கள் வந்து அப்படியே டீப்பா வராங்க. காரணம் 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 வராங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னா குடும்பம் நல்லா இருக்கணும். குடும்பம் நல்லா இருக்கணும்னா அந்த வீட்டில் இருக்கிற பெண்மணி நல்லா இருக்கணும். அந்த பெண்மணி நல்லா இருக்கணும்னா அவங்க சக்கராஸ் நல்லா இருக்கணும். அவங்க ஆரோக்கியமா இருக்கணும். அப்ப இந்த பூக்கள் வைங்க. அந்த பூக்களை சூடும் பொழுது அவங்களுடைய பிட்யூட்டரி கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகுது, நல்லா இருக்கும், கண்டிஷனா இருக்கும். சகசார சக்கரம் ஆக்டிவேட் ஆகுது, சக்கரங்களும் ஆக்டிவேட் ஆகுது, கிளான்ஸும் ஆக்டிவேட் ஆகுது. அந்த பெண்மணி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆன்மா ரீதியாகவும் அந்த குழந்தை சின்ன வயசுலேயே நல்லா பாசிட்டிவா வளரும், பாசிட்டிவா வாழும். அப்புறம் மேரேஜ் பண்ணி இன்னொரு குடும்பத்துக்கு போதும் பாசிட்டிவா வாழும். இப்பயே பாப்பு விட்டிடுறோம். அப்புறம் போனா இப்ப முடி கட்டுறதெல்லாம் கூட கட்டியா இப்பெல்லாம் விரிச்சு விட்டுக்கிறாங்க பேயாட்டம். அது ஒரு ஸ்டைலா. அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இறந்து போயிட்டா துக்க வீடு தான் முடி பிரிச்சு விட்டுருப்பாங்க. முடி ஒரு 20-30 இயர்ஸ் பேக்கு இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த இறந்தவங்க வீட்டில் தான் அந்த செரிமனி முடிகிற வரைக்கும், அந்த டே 1ல இருந்து அந்த காரியம் முடிகிறதுக்கு 18ஆம் நாள் 16ஆம் நாள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நாள் முடிகிற வரைக்கும் முடிய ரொம்ப கான்சென்ட் பண்ண மாட்டாங்க, முடியை பிரிச்சு விடுவாங்க. இப்ப எல்லாருமே முடியை பிரிச்சு விட்டுக்கிறாங்க, ஸ்டைலு முடியை பிரிச்சு விட்டுருக்காங்க. அப்ப என்ன ஆகும்? எல்லா வீடுகளும் துக்கமாக மாறும். எல்லா வீடுகளும் துக்கமாக மாறும். துக்கத்தை வந்து அனுபவிச்சுக்கிட்டு தான் வாழ்வாங்க. ஹாப்பியா இருக்கும்னு நினைச்சுக்குவாங்க, ஆனா துக்கத்தோட வாழ்வாங்க. கம்பேர் பண்ணி பாருங்க. ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி குடும்பங்கள் இருந்த நிலைக்கும் இன்னைக்கு இருக்கிற நிலைக்கு பார்க்க நல்லா இருப்பாங்க, நல்லா அழகா இருப்பாங்க, ட்ரெஸ் பண்ணிக்குவாங்க, கார் இருக்கும், பங்களா இருக்காங்கல்ல. உள்ள என்னன்னா துக்கம் இருக்கும். பெரியவங்களாம் நம்மளை விட முட்டாளுங்க நாம் நினைக்கிறோம், நம்மளை விட அறிவாளிங்க. நாம தான் முட்டாளுங்க. நீங்க எந்த ஆங்கிள் கம்பேர் பண்ணாலும் என்னுடைய அறிவு என்னுடைய அறிவு கட்டின வரைக்கும், நான் ஆராய்ச்சி பண்ண வரைக்கும், நம்மளை விட மூதாதைகள் முன்னோர்கள் படிக்காதுன்னு சொல்றோம். நம்மளை விட அவங்க தான் பிரில்லியண்டா இருந்திருக்காங்க. நம்ம அவங்கள விட அறிவாளிங்கன்றோம். எல்லாரும் டிகிரி படிச்சிருக்கோம், யூஜி படிச்சிருக்கோம், பிஜி படிச்சிருக்கோம், எம்ஃபில் படிச்சிருக்கோம், பிஹெச்டி படிச்சிருக்கோம். நம்ம அவங்கள விட முட்டாள்களாகத்தான் இருக்கிட்டோம். கொஞ்சம் நல்லா பொறுமையை யோசனை பண்ணி பாருங்க. சாதாரண விஷயம் இல்லை. ஒரு ஒரு செரிமனியும் ஒரு ஒரு இதுவும் வந்து அவ்வளோ அருமையா வச்சிருக்காங்க. அது கூட ஒண்ணு சொல்லுவாங்க, பூக்கள் வைக்கிறது கூட எந்த மாதிரி பூக்களை வைக்கணும், எந்த மாதிரி பூக்களை, மனம் தருகின்ற பூக்களை வைக்க வேண்டும். மனம் தருகின்ற பூக்களை வைக்க வேண்டும். வாசம் வரணும், அது ரெண்டு வாசனை வரணும். இன்னைக்கு இருக்கிற பூல கண்ட கண்ட கெமிக்கலை போட்டு வாசமே வர்றதில்லை, அது வேற மேட்ரு. அது அது சப்ஜெக்ட் வேற. அதை பற்றி பேச போனா அது வேற சப்ஜெக்டா போகும். இன்னைக்கு இருக்கிற பூல என்ன வாசனை வருது? அந்த வாசமே இல்லை. ஏதோ அப்படி அவங்களும் ஏதோ கெமிக்கலை கண்ட கண்ட கெமிக்கலை போட்டு ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க, நாமளும் வாங்கி வைக்கிறோம். அந்த வாசனையெல்லாம் வந்து இப்பெல்லாம் கிடையாது. நேச்சுரல் குவாலிட்டிலாம் போயிடுச்சு. இப்போ இதை வைக்கிறோம். அந்த பூவையும் கூட வாசனையற்ற பொருட்களை வாசனையற்ற பூக்களை வைக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. இந்த கனகாம்பரம், இந்த கனகாம்பரம்லாம் இருக்கு, போடுவோம், சுடுவாங்க, ஆனால் தப்பு இல்லை. பட் அதில் பெனிஃபிட் இருக்கும். கனகாம்பரம் போடுறது வந்து நெகட்டிவ் கிடையாது, பட் பாசிட்டிவ் எஃபெக்ட் கிடையாது. இப்போ மல்லிகை பூ சொல்றீங்க, தாழம்பூ சொல்றீங்க, இந்த மாதிரி வாசனை கொடுக்கின்ற பூக்களை நீங்க வச்சு பாருங்க. நீங்க வச்சு பார்த்தா தானே தெரியும். நீங்களாம் பியூட்டி பார்லர் சொல்றாங்கன்ற 5000 10,000 கடன் வாங்கி அங்கே போய் செலவு பண்ணி வீட்டு செலவு கூட கட் பண்ணிக்கிறீங்க. வீட்டு செலவு குறைச்சிட்டு பியூட்டி பார்லர் போய் தண்டா எழுதிட்டு வரீங்க. மேல்மட்ட லெவல் போய் மீடியம் லெவல் போய் லோ லெவல் அவங்க கூட பியூட்டி பார்லர் போய் செலவு பண்றாங்க. அது கம்பல்சரியா பண்றாங்க. வயிற்றுக்கு சாப்பிட்றாங்களோ சாப்பிடலையோ, வீட்டில் செலவு வந்து என்ன பண்ணாங்களோ பண்ணி வீட்டு செலவு கூட குறைச்சிக்கிறாங்க, பியூட்டி பார்லர் போய் கொடுத்துட்டு வராங்க. இல்லாத அடகு இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. லிப்ஸ்டிக்கை பூசாம இருக்கிறது இல்லை எல்லாரும். அது அது கேன்சர்ல கொண்டு போய் விடுன்னு யாருக்கும் தெரியல. அழகா இருக்கிறாங்க, ஒதுடு அழகா நீங்க அழகா இருக்க மாட்டீங்க, காட்டிக்கிறீங்க வெளியான அழகுன்ட்டு. இது உள்ள போய் என்னென்ன ப்ராப்ளம் கொண்டு வந்து தெரியுமா? ஒரு பொட்டு குறைஞ்சபட்சம் சொன்னா 12-13 டிசார்ட் சொல்லுவேன் நான். லிப்ஸ்டிக் தடவறனால உங்களையும் அறியாம இந்த பிரச்சனைகள்லாம் வருது. லிப்ஸ்டிக் தடவைனா என்ன? அப்போ இருக்கிற உதடு தான், இருக்கிற கலர் தான், அது போய் என்ன? அதை ரசிக்க தெரியணும், அதை ரசிக்க தெரியணும். ஆப்போசிட்ல இருக்கவும் சரி நீங்களும் சரி, லிப்ஸ்டிக் தடவுறது அது அழகு நீங்க நினைக்கிறீங்க. அது எவ்வளவு டாக்ஸின், அது உள்ள போய் என்னென்ன பிரச்சனை பண்ண உங்களுக்கு தெரியல. என்ன பண்றீங்க?
அழகுன்னு நினைக்கிறீங்க. ஏன் அந்த ஒருத்தர் அழகு இல்லைன்னா ஒன்றும் உங்களால் ஒன்றும் வாழ முடியாதா? அது உள்ள போய் எவ்வளோ பிரச்சனை படுறது. அது போய் நீங்கள் டாக்டர் ஸ்கேன் சென்டர்னு போறீங்களே, கடைசியில் கேன்சரில் கொண்டு போய் விடுது. அதுக்கு எதுக்கு போறீங்க? தெரியல. அழகு அது என்ன அழகு? இருக்கிற அழகு அழகு தான். எல்லாருமே அழகு தான், ஆண்களும் சரி பெண்களும் சரி, அழகு தான். தேவனுடைய சாயலில் மனிதன் உங்களை படைத்தான்னு சொல்றார் பைபிள். கடவுளுடைய சாயலில் மனிதன் உங்களை படைத்தார். கடவுள் எப்படி இருப்பாரோ அப்படி படைத்தார்னு ஒரு வசனம் இருக்கு. அது பின்னாடி விளக்கம் சொல்லுவோம். வசனம் இருக்கு. அப்போ கடவுள் அழகாக இருக்கிறார், நம்மளே அழகாக படைச்சிருக்கிறார். இருக்கிற அழகு பார்த்துட்டு போவோமே. அதுக்கு எதுக்கு ஓத்து சாமி பூச்சிட்டு இருக்கிறீங்க? தெரியல. முடிய கட் பண்ணி பிரிச்சு விட்டுக்கிறீங்க. அது சைக்காலஜிக்கெல்லாம் கூட பாதிக்குன்னு தெரியல. முடியை பிரிச்சு விட்டீங்கன்னா அது பல வகைகள் மனதளவில் உங்களை பாதிக்கும். மனதளவில் உங்களை பாதிக்கும். நீங்க எவ்வளவு பெரிய மல்டி மில்லியனருடைய பொண்ணா இருக்கட்டும், சாதாரண குடும்பத்தினர் பொண்ணாகட்டும், நடுத்தர மக்களுடைய குடும்பம் பண்ணாலும், முடியை பிரிச்சு விட்டீங்கன்னா அது உங்களுடைய மனநிலையை பாதிக்கும். அந்த மனநிலை பாதிப்பு உடலை பாதிக்கும். ஏற்கனவே சொல்லிக்கிறேன். மனநிலை பாதிச்சுன்னா உடல்நிலை பாதிக்கும். இது உடல்நிலை பாதிச்சிருக்கு உங்களுக்கும் தெரியாது, டாக்டர்கிட்ட போவீங்க. மனநிலை பாதிச்சிருக்கு உங்களுக்கும் தெரியாது, வல்லுன்னு விடுவீங்க, டென்ஷன் ஆவீங்க, எமோஷன் ஆவீங்க. இதோடைய பாதிப்பு பல வகையில் உங்களை பாதிக்கும். இது நிறைய பேருக்கு தெரியல. கொஞ்சம் எல்லாம் ரெவியூ பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ரெவியூ பண்ணி பார்க்க நேரம் இல்லை. தன்னை பற்றி தானே தெரிஞ்சுக்கிற நேரம் இல்லை. அதுதான் உங்களை நீங்களே உணருங்கள்னு சொல்லுவாங்க. நோ தை செல்ஃப். நோ தை செல்ஃப். உங்களை நீங்கள் உணருங்கள். நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கங்க. எல்லா பிரச்சனையும் சொல்யூஷன் வந்துடும். நீங்க யாருன்னு நீங்க உங்க உள்கடை, அதான் கடை உள் கடந்து உள்ள கடந்து நீங்க உள்ள போனீங்கன்னா எல்லாமே தெரியும். டாக்டருங்க சொன்ன அவசியமே இல்லை, கர்மாலஜிகளும் தேவையில்லை, சித்தர்கள் தேவையில்லை. எல்லாமே உங்களுக்கே தெரியும். எல்லாமே தெரியும். யாருமே தேவையில்லை. டாக்டருங்க தேவையில்லை, கர்மாலஜிகளும் தேவையில்லை, டாக்டருங்க ஆயுஷ் தேவையில்லை, யாருமே தேவையில்லை. இறைவன் ஒன்று போதும். இறைவன் உங்கள்கிட்ட இருக்கிறார். நீங்க தெரியாம போய் கடவுள் அங்க போறீங்க இங்க போறேன்னு கேட்டு இருக்கிறீங்க. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்க வளைக்கின்றான் ஞான தங்கமே. செவ்வாக்கியர் பாட்டு. கடவுள் உங்ககிட்ட இருக்கார். நீங்க தெரியாம நாடு விட்டு நாடு போறீங்க, ஊர் விட்டு ஊர் போறீங்க, தேசம் விட்டு தேசம் போய் அங்க இருக்கிறார் இங்க இருக்கிறாருன்னு பாக்குறீங்க. அறியாத மக்களே, கடவுள் உங்ககிட்டயே இருக்கிறார். நவகிரகங்கள் உங்க உடம்புல தான் இருக்கு. 27 நட்சத்திரங்களும் உங்க உடம்புல தான் இருக்கு. 12 ராசிகளும் உங்க உடம்புல தான் இருக்கு. எல்லாம் உங்க உடம்புல வச்சுட்டு நீங்க போய் அடைஞ்சு சுத்திட்டு இருக்கிறீங்க. தெரியல. தெரியல. அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில். எவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாங்க சித்தர்கள். அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில். பிண்டம்னா இந்த பாடி. இந்த பாடியில நீங்க காஸ்மிக்ல என்னென்ன இருக்கோ எல்லாமே இங்க இருக்கு. சிவலிங்க பூஜை பண்றீங்க, சிவலிங்கனுக்கு சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்றீங்க. இந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னா பஞ்சபூதங்கள் கண்ட்ரோல் பண்ணப்படுகின்றன எத்தனை பேர் தெரியும்? ஏற்கனவே வீடியோவில் கூட நான் பேசியிருக்கோம். 1 இயர் பேக் வீடியோவில் கூட பேசியிருக்கேன். இதை பற்றி 2-3 வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். சிவலிங்கத்துக்கு நாம் அபிஷேகம் பண்றோம், பிரதோஷ அன்னைக்கு அபிஷேகம் பண்றோம், சிவராத்திரி அன்னைக்கு அபிஷேகம் பண்றோம், மற்ற சில குறிப்பிட்ட நாட்களில் அபிஷேகம் பண்றோம். இங்க சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்தால் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற பஞ்சபூதங்களும் சரிநிலைப்படுத்தப்படுகின்றன அப்படின்னு உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும்? பாலை வேஸ்ட் பண்றீங்க, நெய்யை வேஸ்ட் பண்றீங்க, மற்ற விஷயங்கள்லாம் லிங்கத்துக்கு பூஜை பண்ண சொல்லி வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு பகுத்தறிவாளர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற மக்கள் சொல்லுவாங்க. பகுத்தறிவாளர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற மக்கள், நாத்திகவாதிகள் என்று சொல்லுகின்ற மக்கள் சொல்லுவார்கள். ஆத்திகவாதிக்கு அது தெரியாது, நாத்திகவாதிக்கும் தெரியாது. நாத்திகவாதி என்ன பண்ணுவார்? போவார், பிரதோஷத்துக்கு போவார், மற்ற ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு போவார், வழிபாடு செய்வாங்க. எல்லாம் கும்பலா உட்காந்து சிவனை பத்தி பாட்டு பாடிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு வருவாங்க. சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்வதன் மூலம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற பஞ்சபூதங்களை நீங்கள் நிலைநிறுத்துகிறீர்கள், பேலன்ஸ் பண்றீங்க. யூ ஆர் பேலன்சிங் த பஞ்சபூதாஸ், 5 elements of this world, 5 elements of this universe is balanced very well. அதை நீங்க எவ்வளவு பெரிய குட் கர்மா பண்றீங்க. ஒரு புயல் இருக்கு, ஒரு ஈவன் வெள்ளம் வருது, பஞ்சபூதங்களுடைய மாறுபாடுகள் நம்ம நிறைய பார்க்குறோம் இல்லையா? புயல் பார்க்குறோம், சூறாவளி, வெள்ளம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் பார்க்குறோம். இந்த பிரச்சனைகளை எல்லாமே பஞ்சபூதங்களுடைய மாறுபாடுகள்னு சொல்லியிருக்கோம். அந்த பஞ்சபூதங்களுடைய மாறுபாடுகளை சிவலிங்க வழிபாடு சரி செய்கின்றது. இது பெரிய ரகசியமான உண்மை. இது ரகசியம்தான், ஆனால் அது உண்மை. இது யாருக்கும் தெரியாது. எத்தனை பேர் சிவலிங்க பூஜை கரெக்டாக பண்றோம்? மதங்களை தாண்டி பேசுறோம். நம்ம மதங்களை பற்றி பேசல. அது வேற சப்ஜெக்ட். அதை பற்றி இப்போ வேண்டாம். சிவலிங்கம் நம்ம பண்றோம். அதுக்கு பண்ற அபிஷேகம் இந்த உலகத்துல தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டு அவருக்கு இறைவா போற்றி. நல்லா பார்த்துக்கோங்க. தென்னாடுடைய சிவனையை போற்றி. தென்னாட்டுக்கு மட்டும் இல்லை, தென்னாடுன்னா சவுத் இந்தியா,
சவுத் இந்தியா சொல்றாங்க அவங்க. தென்னாடு அது இல்லை, தமிழ்நாடு அதுவும் இல்லை, என்டையர் யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம் முழுசுக்குமே அவர் இறைவன். தென்னாடுடைய சிவனை போட்டு எந்நாட்டவருக்கும் இறைவா போட்டினா எல்லா கண்ட்ரிக்கும், எல்லா இருக்கிற மக்களுக்கும் சிவனை போட்டினு. அப்ப அந்த சிவலிங்கத்தை நீங்க பேலன்ஸ் பண்ணும்பொழுது இந்த பஞ்சபூதங்கள் எங்க சரிப்படுத்தப்படும்? இந்தியாவுக்கு மட்டுமா? தமிழ்நாட்டுக்கு மட்டுமா? சவுத் இந்தியாவுக்கு மட்டுமா? இல்ல. ஆசியாவுக்கு மட்டுமா? இல்ல. உலகம் முழுவதும். உலகம் முழுவதும். உலகம் முழுவதும் அந்த நேச்சுரல் கலாமிட்டிஸ் வராம மேக்சிமம் வந்து இருக்கிறதுக்கு என்னென்ன முறை பண்ணணுமோ அந்த முறையை சித்தர்கள் பெருமக்கள் கருள் கூர்ந்து இந்த மாதிரி சிவலிங்க பூஜை வடிவாக கொண்டு வந்தாங்க. பெரும்பாலும் பாருங்க சித்தர்கள் வந்து சிவன் வழிபாடு பண்ற மாதிரி இருக்கும் பெரும்பாலும். ஆனா அவங்க சிவன் சார்ந்தவர்கள் மட்டுமே இல்லை, அவங்க வைஷ்ணவம் சார்ந்தவர்கள் தான். பெரும்பாலும் சிவனை பத்தி பேசுவாங்க, நிறைய பேசுவாங்க, சிவன் சிவலிங்கம் அப்படின்னு பேசுவாங்க. அப்ப பெருமாளை விட்டுருவாங்களா? வைணவத்தை பத்தி பேச மாட்டாங்க. இல்லை இல்லை, அவங்களுக்கு வைணமும் ஒண்ணுதான், சிவமும் ஒண்ணுதான். அவங்களுக்கு சிவனும் ஒண்ணுதான், பெருமாளும். நம்மளால சண்டை பிடிச்சிக்குவாங்க, நம்மளால சண்டை பிடிச்சிக்குவாங்க. அவங்களும் சண்டை பிடிச்சிக்குவாங்க, இவங்களும் குரூப் குரூப் சைவத்திலையும் சண்டை பிடிச்சிக்குவாங்க. நான் இது நீ எதுன்னு சண்டை பிடிச்சிக்குவாங்க. வைணவத்தையும் நான் இது நீ இதுன்னு சண்டை பிடிச்சிக்குவாங்க. நான் தென்கடை நீ வடகடை, யானைக்கு நாமும் போது கூட வடகடை போகணும் தென்கடை போகணும், கோர்ட்ல கேஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. அறியாமை, இக்னரன்ஸ். பட் சித்தர்களை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, யூனிவர்ஸ் தான். சித்தர்கள் வந்து சைவமும் ஒண்ணுதான், வைணவமும் ஒண்ணுதான். சைவமும் ஒண்ணுதான், வைணவமும் ஒண்ணுதான். அப்போ சிவனை வழிபாடு, சிவலிங்க பூஜை செய்து அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அகத்தியர் கர்மகாண்ட புக்ல கூட நிறைய நோய்களுக்கு முன்னாடி இந்த கர்ம நிவர்த்தி பண்ணணும்னு சொல்லி மகான் எழுதியிருப்பார். அகத்திய மகரிஷி எழுதியிருப்பார். என்ன எழுதியிருப்பார்? அகத்திய கர்மகாண்டம், அகத்தியரோட கர்மகாண்டம்ன்ற புக்கில் எந்த நோய்கள் வந்தாலும் அந்த நோய்களுக்கு என்ன பண்ணணும்னு தெளிவாக சொல்லுவார். எந்த காரணத்தினால், எந்த பூர்வஜனத்தை நம்ம என்ன பாவம் பண்ணனால நமக்கு நோய் வந்திருக்கு லிஸ்ட் கொடுப்பாரு. அதை போக்குறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுவாரு. அதுக்கு இந்த பரிகாரம் எல்லாம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த பரிகாரம்லாம் பண்ணி முடிச்சு அதுக்கு பிறகு நீங்க மருந்து சாப்பிடுங்க, அப்பதான் நோய் குணமாகும்னு சொல்லுவார். அப்போ அந்த பரிகாரம் பண்ணும்போது சிவ பூஜை செய்யணும்னு சொல்லுவார். அப்ப சிவ பூஜை செய்யணும் அப்படின்னு சொன்னா அப்ப இவங்கெல்லாம் வந்து அப்ப வைணவத்துக்கு ஆப்போசிட் ஆகும் அப்படிலாம் நினைக்காதீங்க. வைணவம் டீல் பண்றாங்க, வைணவத்தையும் பத்தி சொல்றாங்க, அதுவும் உண்மைதான். ஏன்னா அவங்ககிட்ட பார்ஷியாலிட்டி தான் கிடையாது, நம்ம தான் பார்ஷியாலிட்டி. அப்போ சிவ பூஜை செய்ய வேண்டும், சிவலிங்கத்துக்கு பூஜை செய்ய வேண்டும், ஏன் ஒரு ஒரு நோய்க்கும் அதை சொல்றாரு அப்படின்றது நிறைய பேர் தெரியாது. சிவனை பத்தி ஆராய்ச்சி பண்ணவங்களுக்கு, வைணவ பத்தி ஆராய்ச்சி பண்ணவங்களுக்கும் தெரியாது. ஓகேவா? பார்த்துக்கோங்க. சிவனை பத்தி ஆராய்ச்சி பண்ணவங்களும் தெரியாது, வைணவத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணவும் தெரியாது, சித்தர்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணவங்களுக்கும் தெரியாது. ஏன் சிவலிங்க பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த சிவலிங்கத்தை நாம பண்ணணும், அந்த மாதிரி ஒரு கட்டமைச்சு இருக்கிறாங்க. பின்னாடி வேணா அதை பத்தி பேசணும். அது மாதிரி கட்டமைச்சு இருக்கிறாங்க. அந்த மாதிரி கட்டமைப்பு இருக்குன்ற எல்லாமே டோட்டலா மியூட் பண்ணிடுங்க சார், எல்லாமே டோட்டலா மியூட். அந்த கட்டமைப்பு வந்து எதனால பண்ணியிருக்காங்கன்னா அது அது சில வேற விஷயம். எப்படி போகர் வந்து சித்தர்களுடைய துணைகளோடு, மற்ற சித்தர்களுடைய துணையோடு நிறைய நாள் முயற்சி பண்ணி உலகத்தில் இருக்கிற எல்லா மூலிகைகளும் சேர்த்து அந்த பழனி நவபாஷன் சிலை நிர்மாணிச்சாரோ, அதே மாதிரி சிவனுடைய கான்செப்ட், அந்த ஃபார்முலேஷனும் வந்து இந்த இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பஞ்சபூதங்கள், பிரபஞ்சங்களுடைய பஞ்சபூதங்களை சரி பண்ற மாதிரியான அமைப்புகளை அந்த சிவலிங்கம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு கதை வெவ்வேறையா இருந்தாலும், அது புராண கதை வெவ்வேறையாக இருந்தாலும், அது வந்து உருவாக்கப்பட்டிருக்கின்ற விஷயம் வந்து எப்படின்னா இந்த பஞ்சபூதங்களையும் சரி பண்ணக்கூடிய மாதிரி தான் உருவாக்கியிருக்கு. பஞ்சபூதங்களை சரி பண்ற மாதிரி தான் உருவாக்கியிருக்கிறார். பஞ்சபூதங்கள் சரியாச்சுன்னா த்ரூ அவுட் வேர்ல்டு ஃபுல்லாக பேலன்ஸாக இருக்கும். அது பேலன்ஸாக இருக்கும்போது அதனால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற நாமும் பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த பஞ்சபூதங்களை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த பஞ்சபூதங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பஞ்சபூதங்கள் தென் பூமி தாய்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும். சரியா? இது வந்து ஒரு பாடம். இது என்ன? இது ஒரு பாடம். அடுத்தது 2வது பாடம் வந்து நாடுகள், மாநிலங்கள், ஊர்கள், அந்த ஊர்களில் உள்ள அந்த பிரிவுகள் இருப்பாங்க. பிரிவு செக்ஷன்ஸ் சொல்லுவாங்க, செக்ஷன் சொல்லுவாங்க. அந்த அந்த மக்களிடம் மன்னிப்பு கேட்டது. சார் இந்த ஆரோக்கியத்துக்கும் நம்ம பிரச்சனைக்கும் இதுக்கெல்லாம் எதுக்கு சார், என்ன சார் சம்பந்தம்? மற்ற கடைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறீங்களே டாக்டர் அப்படின்னு நினைக்காதீங்க, அப்படி திங்க் பண்ணாதீங்க. அந்த மாதிரி விஷயம் இருக்கு, நமக்கு தெரியல, இத்தனை நாள் தெரியல. கர்மானஜியங்களை சொல்லி கொடுக்கும், கர்மானஜியங்களும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும். என்ன விஷயம் சொல்லிருக்கோம்னா
நாம் வசிக்கின்ற நாடுகள், மாநிலங்கள், ஊர்கள், அந்த ஊர்களில் செக்ஷன் இருக்கும். செக்ஷன்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செக்ஷன்ஸ் இருக்கும். ஏன் பிரிவு, பிரிவுலாம் இருக்கும். இந்த பிரிவுகள் மக்கள்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணும். ஏன் மன்னிப்பு கேட்கணும், ஏன் கொடுக்கணும், அதனால நமக்கு என்ன நன்மைகள்னு பற்றி சுருக்கமாக சொல்லுவோம். இப்போ நாடுகள் இருக்கு. நாடுகள் அப்படின்னா இப்போ இந்தியா எடுத்துக்கோங்க. இந்தியாவுக்கு எதிரி நாடுகள் அப்படின்னு சொன்னோம்னா பாகிஸ்தான் சொல்லலாம். ஜென்ரலா பொதுவா எதிரி நாடுகள் நம்ம அப்படி சொல்லக்கூடாது. ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த பூமியில இருக்கிற எல்லாருமே ஒரு தாய் மக்கள் தான். இந்த பூமியில இருக்கிற எல்லா மக்களுமே ஒரு தாய் மக்கள் தான். நம்ம தான் பிரிச்சுக்கிறோம். நான் வந்து இந்தியா, நீ பாகிஸ்தான், நீ பிரிட்டன், நீ வந்து அமெரிக்கா, நீ வந்து ஜப்பான், நாம் பிரிச்சுக்கிறோம். அது என்ன காரணங்களால இப்படி நாடுகள் படைக்கப்பட்டன, நாடுகளில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மக்கள்கள் படைக்கப்பட்டார்கள், எதுக்காக அப்படின்னு பற்றி நான் பின்னாடி சொல்லுவோம். பின்வரும் வகுப்புகளில் நீங்கள் செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரும்போது சொல்லுவோம். இப்போ நவ் யூ ஆர் இன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், நீங்கள் முதல் வகுப்பில் இருக்கிறனால இப்போ வேண்டாம். 2ஆம் கிளாஸ், 3ஆம் கிளாஸ்ல, 4ஆம் கிளாஸ்ல வேணா சொல்லுவோம். எதுக்காக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரிஸ் வந்தது, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் எதுக்காக வந்தது, ஏன் இந்த இத்தனை மொழிகள் இருக்கு, இதை நான் கேட்டேன். ஏன் உலகம் முழுசும் ஒரே மொழி வச்சுட்டு போக வேண்டியது தானே? எதுக்கு ஒரு மொழி, அந்த மொழியை கற்றுக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி கற்றுக்கணும்? ஏன் இந்த டிஃப்ரெண்டான மொழிகள்லாம், இத்தனை மொழிகள் ஏன் இருக்குன்னு நான் கேட்டபோது எனக்கு அது உணர்த்தினாங்க. ஏன் மொழிகள் உருவாக்கப்பட்டன? ஒரே நாடா இருந்துட்டு போலாமே, எதுக்கு இந்த மாதிரிலாம் நாடுகளை உருவாக்குனீங்கன்னு நான் கேட்டபோது ஏன் இத்தனை நாடுகள் உருவாக்கப்பட்டனன்னு எனக்கு புரிய வச்சாங்க, உணர்த்தினாங்க. எதுக்காக இத்தனை நாடுகள்? ஒரே நாடா இருந்துட்டு போக வேண்டியது தானே? உலகம் அடையும் போது ஒரே இதுவா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. அது இப்பயே இருந்துட்டா என்ன? அது ஏன் டிஃப்ரெண்ட் டைப் நாடு? ஏன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ்? ஒரு ஆப்பிரிக்கன்ஸ் எல்லாம் அப்படி இருக்கிறாங்க, யூரோப்பியன்ஸ் எல்லாம் இப்படி இருக்கிறாங்க, இந்தியன்ஸ் எல்லாம் இப்படி இருக்கிறாங்க, ஜப்பானியன்ஸ் எல்லாம் ஏன் இப்படி இருக்கிறாங்க? வாய் கேட்டிருக்கேன். அதுக்கு ஆன்சர் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நான் பின்னாடி சொல்லுவோம். இப்போ சொன்னா கண்ட்ரிஸ் ஆகும். சரி, ஓகே. இப்போ அந்த நாடுகள்னா பாகிஸ்தான் வச்சுக்குவோம், இந்தியா பாகிஸ்தான் வச்சுக்குவோம். இதில் இலங்கைன்னு எடுத்துக்கிட்டோம் வச்சுங்களேன். இலங்கைக்கு வந்து தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் எடுத்துக்குவோம். மற்றது நிறைய இருக்கு, பட் நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங்காக 2 உதாரணத்தை பற்றி நான் பேசுவோம். இப்போ இந்தியா அநியாயம் பண்ணது, தப்பு பண்ணுறேன், நம்மளுக்குள்ள அடிச்சுக்கிட்டாலும் அந்த வகையில் நம்ம ஒத்துமையாக தான் இருக்கும். நாம வந்து தேவையில்லாமல் இன்னொரு நாட்டுக்கு போகிறதோ, இன்னொரு நாட்டை சண்டை பிடிக்கிறதோ நம்ம பண்ணலை. இந்தியா என்ன பண்ணுது? இப்போ டெஃபென்ஸ் தான் பண்ணுது, தற்காத்துக்குது, அவ்வளோதான். இது வம்புக்கு போல. நல்ல கான்செப்ட், அது இந்தியா ஃபாலோ பண்ண கான்செப்ட், நல்ல கான்செப்ட். வம்புக்கு போகிறது இல்லை, தேவையில்லாமல் போயிட்டு அவங்கள்ட்ட போய் தொந்தரவு பண்ணுறதோ, டார்ச்சர் கொடுக்குறதோ பண்ணல. அது இது வரைக்கும் எத்தனையோ ஆட்சிகள் மாறினாலும், எத்தனையோ பிரதமர்கள் மாறினாலும் அந்த தப்பை யாரும் செய்யறது நம்ம செய்ய மாட்டோம். அது நம்ம கல்ச்சர். ஆனால் அவங்க வம்புக்கு வர்றாங்க. அவங்க பண்ணுறதெல்லாம் முழுக்க தவறு தான், முழுக்க அநியாயம் தான். அதில் தப்பு கிடையாது. அவங்க சொல்றது, அவங்க பண்ணுறது நியாயம், ஜஸ்ட் எல்லாம் பண்ண அநியாயம் பண்ணுறாங்க, ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், நாம் வந்து ஒரு பாகிஸ்தான் நினைச்ச உடனே நம்ம மனசில் நம்மளே அறியாமல் ஒரு வெறுப்பு வரும், கோவம் வரும். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு பிரச்சனை நடந்தப்போ 3-4 months பேக்கு சோசியல் மீடியாவில் நிறைய கமெண்ட்ஸ், பாகிஸ்தானுக்கு வந்து எல்லாம் ஆப்போசிட்டாக பேசினாங்க. பாகிஸ்தான் நிறைய ஆப்போசிட்டாக பேசினாங்க. நம்ம இந்தியன் பீப்புளே சில பேருக்கு அவங்க ஃபேவராகவும் பேசினாங்க, ஆப்போசிட்டாகவும் பேசினாங்க. ரெண்டுமே நடந்தது. அதில் ஃபேவராக பேசணுங்கிறது கண்டம் கொடுத்து இவங்க பேசினாங்க, நம்ம ஆட்களே. அது எப்படி இந்திய நாட்டுக்கு இருந்து இந்தியனாக இருந்துக்கிட்டு இந்தியாவில் வாழ்ந்துக்கிட்டு நீங்கள் எப்படி பாகிஸ்தானுக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, அப்போ நீங்கள் அவங்களுக்கெல்லாம் உளவாளிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல அவங்கவுங்க கமெண்ட் கொடுத்துருந்தாங்க, சோசியல் மீடியாவில் சில பேர் கொடுத்துருந்தாங்க. அது அவங்களோட ஆங்கிளில் அவங்க பண்ணுறது தப்புன்னு 90% பீப்புள், இல்லை அவங்க பண்ணுறது தப்பு தான், பட் இருந்தாலும் ஏன் அவங்கள போய் இப்படிலாம் பண்ணணும்னு ஒரு குரூப், 5% ஆஃப் பீப்புள். இந்த 5% ஆஃப் பீப்புளை 90% பீப்புள் திட்டுறாங்க. அது எப்படி நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம், நீங்களாம் பாகிஸ்தான் உளவாளிங்களா, அவங்களுடைய கைக்கூலிங்களா, இங்கேருந்து நீங்கள் இப்படிலாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம எல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ணுறத இவங்க கண்டனம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ஓடிட்டு இருந்தது, நீங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அவ்வளோவா பார்க்கல, ஏதோ 2 நாள் அப்படி 2 ஸ்னாப் பார்த்தேன், அவ்வளோதான். நீங்கள் ஃபுல்லாக அதை இன்னொரு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பாகிஸ்தான் அப்படின்னா நமக்கு ஒரு வெறுப்பு வருதா, ஒரு எனிமிட்டி வருதா? அவன் எதிரி பார்க்குற மாதிரி பார்ப்பானா? உண்மைதானே? இப்போ நான் சொன்னேன் 90% ஆஃப் த பீப்புள், அதே அந்த 5% ஆஃப் பீப்புள் இருக்காங்க பாருங்க, இன்னும் வெறியில் இருக்கிறாங்க. ஏன் போய் அவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, ஏன் அவனை போய் பேசுறீங்க, நீங்கள் அவங்கள்ட்ட கை கூடிங்களா, அவங்கள்ட்ட பணம் வாங்குறீங்களா, நீங்கள் அவங்களுக்கு வந்து ஒற்றர்கள் மாதிரி செயல்படுகிறீங்களா, நீங்கள் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டோம். அப்போ இந்த 5% ஆஃப் பீப்புள் மைண்டில் எப்படி இருக்கும் திங்க் பண்ணி பாருங்க. பாகிஸ்தானில் வெறியாக இருக்கும். 90 + 5
90% பீப்புள் நிறைய இருக்கும். அதோட இன்னும் பல மடங்கு அதிகமாக இந்த 5% பீப்புள் அந்த வெறுப்பு இருக்கும், கோபம், ஆத்திரம், இப்படி ஒன் பண்றான், அநியாயம் பண்றான் அப்படின்னு நீங்க நினைப்போம் இல்லையா? இதே மாதிரி தான் அவன் நம்மளை பத்தி நினைப்பான். அவங்க பண்றது தப்பு தான். ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நீங்க நம்ம டே டு டே லைஃப்லேயே பார்ப்பேன், முழுக்க முழுக்க தப்பு பண்ணுவான். ஆனா அவன் ஜஸ்டிஃபை பண்ணுவான், நியாயப்படுத்துவான். அதை நான் பண்றதுதான் ரைட், நீங்க சேர்த்து தப்பு பண்ணுவான். நம்மளே நம்ம லைஃப்லேயே பார்க்கணும்ல, எங்கேயும் போகணும், நம்ம லைஃப்லேயே பாருங்க, உங்க லைஃப்லேயே பாருங்க. நீங்க சரியா தான் பண்ணுவீங்க, ஆப்போசிட்டா அவன் ஒருத்தன் தப்பு பண்ணுவான். ஆனா அவன் என்ன பண்ணுவான், அவன் செய்யறதுதான் நியாயம், நீங்க சாதிப்பான், நீங்க சேர்த்து தப்பு பண்ணுவான். இன்னொரு ஆங்கிள் பாருங்க, நம்ம தப்பு பண்ணிட்டு இருப்போம், அதை அடுத்தவங்க சொல்லுவாங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். நாம செய்யறது தான் நியாயத்தை ஜஸ்டிஃபை பண்ணுவோம். கொஞ்சம் உள்ளாந்து கொஞ்சம் பொறுமையா பார்க்கணும், கொஞ்சம் ஈகோலாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தோம்னா நம்ம தப்பு பண்றோம்னு தெரியும். ஆனா அதை விட்டு கொடுக்க மாட்டோம், நான் செய்யறதான் கரெக்டாக சாதிப்போம். இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லா குடும்பத்திலும் இது இருக்கு, நீங்களும் பார்ப்பீங்க. இதே மாதிரி தான் பாகிஸ்தான்கார், நாங்க செய்யறது ரைட்டு, எங்க நிலத்தை ஏமாத்திட்டாங்க, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காஷ்மீரை கொடுக்கல, அநியாயம் பண்றாங்க இந்தியர்கள், இந்தியர்கள் அயோக்கியருங்க, ஃப்ராடு பசங்க, ஏமாறிட்டாங்க, சுதந்திரம் வாங்கும்போது பிரிட்டிஷ்காரனை கைக்குள்ள போட்டுக்குன்னு அவனை கவர் பண்ணிட்டு அவங்க எங்களுக்கு சேர வேண்டிய காஷ்மீர் அவங்க எடுத்துக்கிட்டாங்க, கொடுக்கல, ஃப்ராடு பசங்கன்னு அவளை பத்தி நிறைய திட்டுவாங்க, பேசுவாங்க. முகமது அலி ஜின்னா குரூப், அந்த குரூப்ல இருக்கிறவங்க, அதை வழி வந்தவங்க, அவங்கள ஃபாலோ பண்றவங்க எல்லாம் நம்மளை திட்டுவாங்க. இப்ப நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இப்ப நாம அவங்கள திட்டுறோம், அவங்கள கோச்சிக்கிறோம், அவங்க நம்மளை திட்டுறாங்க, நம்மள கோச்சிக்கிறாங்க. இப்போ அந்த கவர்மெண்ட் அந்த பீரியட்ல இங்க ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் வந்தவங்களெல்லாம் அனுப்பிச்சு திருப்பி இங்கே பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களையெல்லாம் இந்தியன் கவர்மெண்ட் இல்லை, நீங்க உங்க கண்ட்ரிக்கே போங்கன்னு சொல்லிட்டு அந்த டைம்ல அனுப்பிச்சிட்டாங்க. அது நியாயம், இந்திய அரசாங்கம் செஞ்சது கரெக்டு, இந்திய அரசாங்கம் செஞ்சது ரொம்ப கரெக்டு, பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி பாராட்டினவங்களாம் பாராட்டினாங்க, கரெக்டு. சில பேர் நாங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்கோம், அந்த ட்ரீட்மெண்ட்லாம் வந்ததுனால கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கோம், ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு முடிச்சுட்டு நாங்க போயிடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, கவர்மெண்ட் ரிக்வஸ்ட் வச்சிருக்காங்க. இது சோசியல் மீடியா வந்தபோது தமிழ்நாட்டில் சில பேர் யூடியூபர்ஸ் சில பேர் கண்டனம் கொடுக்குறாங்க. நீங்க யாரா இருந்தானே எப்ப கேட்டு எப்படி போனா எங்களுக்கு என்ன, நீங்க செத்தா என்ன பொழைச்சா என்ன, போய் தொலைங்க அப்படின்னு இவர் சொல்றாரு, யூடியூபர் சொல்றாரு. அது உங்களுக்கே தெரியுங்க, நான் பேச சொல்ல விரும்பல. அவர் சொல்றாரு, நீங்க யாரா இருந்தானா எப்படி இருந்தா செத்தா என்ன பொழைச்சா என்ன, இங்க எதுக்கு வரீங்க, போய் தொலைங்க அப்படின்னு சொல்லி இன்னும் ரொம்ப ஆர்ட்ஸான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சொல்றாரு, போய் தொலைங்க, நீங்க போங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்ல போய் தொலைங்க, எப்படி வேணாலும் போங்க, இங்க வேண்டாம், ட்ரீட்மெண்ட்டே வேண்டாம், போங்க அப்படின்றார். இந்திய அரசாங்கம் செய்தது தவறு, அந்த சகோதரர் சொன்னதும் தவறு. இந்திய அரசாங்கம் செய்தது தவறு, அப்படி அனுப்பக்கூடாது அவங்கள, தப்பு. அந்த பனிஷ்மெண்ட் இந்திய அரசாங்கத்துக்கு கிடைக்கும், இந்திய அரசாங்கம் கிடைக்கும்போது அது நம்முடைய மக்களுக்கும் கிடைக்கும். அந்த தனிப்பட்ட அந்த சகோதரர் வந்து அவங்கள வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, வெளியே அனுப்புங்கன்னு சொன்னது யூடியூப்ல போட்டாரே, அவர் சொன்னது தப்பு, முழுக்க தவறு. இது நம்மளை பாதிக்கும். எப்படி பாதிக்கும் உங்களுக்கு தெரியாது. நாம எப்படி பாகிஸ்தான் மக்கள் மேல வெறுப்பு சொல்றோமோ, அது நம்மளுடைய எனர்ஜி தாட் ஃபார்ம் அவங்களுக்கு போய் அந்த கண்ட்ரியில இருக்கிறவங்களுடைய ஆறார உட்கார்ந்து தலைவர்கள் இருந்து தொண்டர்கள் வரைக்கும் சாதாரண கடைக்குடி மக்கள் வரைக்கும் எல்லாருக்கும் அந்த வகையில பாதிக்கும். இந்திய மக்களுடைய சாபம், இந்திய மக்களுடைய கோபம் அவங்களை பாதிக்கும். அதே மாதிரி பாகிஸ்தான் மக்களுடைய சாபம், பாகிஸ்தான் மக்களுடைய கோபம் நம்மளை பாதிக்கும். அப்ப அவங்க செய்யறது சரியா சார், நியாயமா சார்? அதை நியாயம் நான் சொல்லவில்லை, தப்பு தான். ஆனா அதுக்கு என்ன பண்ணணும், கவர்மெண்ட்டுக்கு தெரியாது, கவர்மெண்ட் ஆடுறவங்களுக்கு தெரியாது. அப்போ அவன் வந்து டெரரிஸ்ட் பண்றான்னா அந்த டெரரிஸ்ட் நீங்க மனசுல நினைச்சு மனசால மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கொடுக்கணும், டெரரிஸ்டுக்கு மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கொடுக்கணும். நீங்க கொடுத்து பாருங்க, அரசாங்கத்தால் சாதிக்க முடியாத விஷயத்தை உங்களால் சாதிக்க முடியும். அரசாங்கம் வர்றது, போய் ஃபைட் பண்ணுது, சண்டை பிடிக்குது, அவங்கள அடக்கிடுது, ஓகே ரைட், ஓகே எங்க ஆட்சியில நாங்க இதெல்லாம் பண்ணோம்னு சொல்லி சாதிக்கிறாங்க, நீங்களும் பாராட்டுறீங்க, ரைட், ஓகே இது ரைட், மேல் லெவல்ல ஓகே. கீழ் லெவல் உள்ள டீப்பா பாத்தீங்கன்னா நம்மளால அவங்க பாதிக்கிறோம், அவங்களை நம்மள பாதிக்கிறாங்க. ஒரு சிகிச்சைக்காக வந்திருக்காங்கன்னா அவனை எந்த காரணத்தை கொண்டு அவன் திருப்பி அனுப்பக்கூடாது. அவன் வந்து இந்துக்கள்னு பார்க்காம இந்துக்களை டார்கெட் பண்ணி அவன் வந்து கொலை பண்ணிட்டான், அவன் வந்து மர்டர் பண்ணிட்டான், அதுக்காக நான் பழி வாங்குறேன்னா அப்ப நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அவன் பயங்கரவாதத்துல இந்துக்களை கொலை பண்ணதை நான் நியாயம்னு சொல்லலை, அதை நியாயம்னு நான் ஜஸ்டிஃபை பண்றேன். அவன் தெரியாம பண்ணிட்டான், அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இறைவா தெரியாம பண்றான், அவனை மன்னிச்சிருங்க,
அவனை மன்னிச்சிருங்க, அவனுக்கு நல்ல புத்தி கொடுங்க. இந்தியா மேல சண்டை பிடிக்க வேண்டாம், இந்திய அப்பாவி மக்களை கொலை பண்ண வேண்டாம். அதுக்கு என்ன ஞானம் கொடுக்கணுமோ, அதுக்கு என்ன புத்தி கொடுக்கணுமோ அதை கொடுத்து அவங்கள மன்னிங்க இறைவா. நீங்க இறைவன்கிட்ட ப்ரே பண்ணணும். எத்தனை பேர் ப்ரே பண்ணீங்க? நான் ப்ரே பண்ணேன். நீங்க எத்தனை பேர் ப்ரே பண்ணீங்க? இது யாரா பண்ணியிருப்பாங்களா? நான் ப்ரே பண்ணேன். சித்தர்கள் சொன்னபடி, இறைவா அவங்க தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க, அறியாமல் செய்யிருக்காரு. இயேசுநாதர் சொன்னாரே சிலுவையில் அறையும் போது, இறைவா ஆண்டவரே, தந்தையை கூப்பிடுறார், அப்பா, ஃபாதர் இல்லையா, தேவதூதர், அப்பா இவங்க தெரியாம பண்றாங்க, நாம என்ன செய்யணும் தெரியாம பண்றாங்கப்பா, என்ன செய்யணும் ஏது செய்யணும் என்ன தப்புன்னு தெரியாம பண்றாங்க, இவரை மன்னியுங்கள் கேட்கிறார். இவரை மன்னியுங்கள். நாமளாவே என்ன பண்ணிருப்போம்? நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், பல வகுப்புல சொல்லியிருக்கேன். நாம அந்த இயேசு கிறிஸ்துனுடைய இடத்துல இருந்தால் நாம என்ன பண்ணியிருப்போம்? வேற மாதிரி இருப்போம், வேற மாதிரி ட்ரீட் பண்ணி வேற மாதிரி இருப்போம். ஆனா அந்த இடத்துலையும் திருவிழா அறையும் போதும் கூட அவர் என்ன கேட்கிறாரு? பிதாவே, அறியாமையால் செய்கிறார்கள், தான் என்ன செய்யணும் தெரியாம பண்றாங்க, என்ன செய்யணும் தெரியாம பண்ணாங்க, மன்னித்தள்ளுங்கள், மன்னித்தள்ளுங்கள் கேட்கிறார். அந்த மாதிரி நினைச்சு பாருங்க. சொல்லும் போது எனக்கே கண் கலங்கு. இவ்வளோ இவ்வளவு அருமையான ஒரு மகான் அவர். இறைவா அவங்கள மன்னிச்சிருங்க, அவங்க தெரியாம பண்றாங்க, ஏன் பண்றோம் எதுக்கு தெரியாம பண்றாங்க, மன்னித்தருங்க கேட்கிறாரு. அவருடைய குணத்துல லட்சத்துல ஒரு பங்கு நம்ம கிட்ட இருக்கா? அந்த குணம் நம்ம கிட்ட இருந்தா அந்த யூடியூப்ல சகோதரர் சொல்லுவாரா, போய் தொலைங்க, போங்க, நீங்க செத்தா என்ன புடைச்சா என்ன, போ, இந்தியாவில் வேண்டாம், இந்தியா வேணுமா உனக்கு, தேவையில்லா போ, அப்படி சொல்லுவாரா? சொல்ல மாட்டேன். லட்சத்துல ஒரு பங்கு. அதை சொல்லதான் இயேசு பகவான் வந்தார். நீங்க சும்மா இயேசு கும்பிட்டுன்னு இயேசுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு சர்ச்சில் போய் விலை கேட்டுக்கிட்டு கும்பிட்டுக்கிட்டு ப்ரே பண்ணிட்டு இயேசு இயேசுன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? இயேசு பண்ணதுனால கொண்டாடி என்ன பிரயோஜனம்? அதை லைஃப்ல அப்ளை பண்றோமா? அவன் செய்யறது தப்பு தான். ஆனா நீங்க இறைவன்கிட்ட தான் கேட்கணும். உங்களுக்கு ஆகும்னா இறைவன் தான் சொல்லிக்கிறேன், இறைவா இந்த மாதிரி அநியாயம் பண்றாங்க, வந்து அப்பாவி மக்களை கொல்றாங்க, என்ன தவறு செஞ்சோமோ தெரியல, காஸ் அண்ட் எஃபெக்ட் யாரா இருந்தாலும் ஏதோ தெரியாம நாங்க இதை தப்பு பண்ணிக்கோம், எந்த பதவிகளை என்ன பண்ணணும் எங்களுக்கு தெரியல, அது உங்களுக்கு தெரியும், எல்லா டேட்டா உங்ககிட்ட இருக்கு, எங்களுக்கு தெரியல, மன்னிச்சிருங்க. அவங்கள திருப்பும் வந்து சண்டை பிடிக்காத, இந்த மக்களை அப்பாவி கொல்லாம நீங்க அவங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிங்களா? நீங்க வேண்டினீங்கன்னா, நீங்க எல்லாரும் மனசார இறைவன்கிட்ட வேண்டிங்கன்னா எங்கேயும் போக மாட்டான். உங்க வீட்டுல இருந்து மனசார நீங்க வேண்டிங்கன்னா, அத்தனை பேர் வேண்டிங்கன்னா பாகிஸ்தான்காரன் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடுவான். மிலிட்ரி போர்ஸை கொடுக்க வேண்டியதே இல்லை. அணுகுண்டை காட்டி நான் எங்கிட்டையும் இருக்குது அப்படின்னு பயப்படுறது தேவையில்லை. எங்கிட்ட மிலிட்ரி போர்ஸ் இருக்கு, என் மிலிட்ரி போர்ஸ் முன்னால உன் மிலிட்ரி போர்ஸ் எல்லாம் சும்மா அனாவசியம், சிம்பிள், உன்னால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை நான் மிரட்டவே தேவையில்லை. இராணுவ தளவாளர்கள் கோடிக்கணக்காக செலவு பண்ண தேவையில்லை. அந்த அந்த செலவு செய்ய வேண்டிய பணத்தை கங்கையும் காவிரியும் இணைச்சாங்கன்னா இந்தியா சொர்க்க பூமியா இருக்கும், உலகத்துக்கே சோறு போடும். அரசாங்கம் செலவு பண்றதை நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. ஒன்று வெள்ளத்துக்கு செலவு பண்ணும், இன்னொன்று வறட்சி நிவாரணத்துக்கு செலவு பண்ணும். கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும், என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பட்ஜெட் எடுத்து பாருங்க. நீங்க வேணா ஒரு ஒரு பாஸ்ட் 20-30 இயர்ஸ் பட்ஜெட் எடுத்து அலோகேட் பண்ணி பாருங்க. இதுக்கெல்லாம் பார்க்க எங்க நேரம் இருக்குது உங்களுக்கு? பார்க்கணும், இதெல்லாம் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும். ஊர் நாயத்தெல்லாம் பேசணும், வெட்டி நாயத்தெல்லாம் பேசணும், எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அரசாங்கம் என்ன செலவு பண்ணுதுன்னு பாருங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் சரி, வறட்சிக்கு செலவு பண்ணுவாங்க, ஏன்னா வெள்ளம் நிவாரணத்துக்கு செலவு பண்ணுங்க. ஒன்று போனா அப்படி போகும், என்ன போகும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பேஞ்சு கட்டது பெய்யாம கட்டுதுன்னு சொல்லுவாங்க. பேஞ்சு கட்டுது, மழை பெய்து கட்டுது, மழை பெய்யாமல் கட்டுது. தஞ்சாவூர் சைடுல எல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த பழமொழி சொல்லுவாங்க. மழை பெய்து கட்டுது, பெய்து 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 எல்லாம் வீணா போச்சு, எல்லாம் பயிர்கள்லாம் மூழ்கி போச்சு, பெய்து கட்டுது. பெய்யாமல் கட்டுது, மழை பெய்யல, வறட்சி, காஞ்சி போய் கருகி போய் தூக்கி போடுவாங்க, விவசாயிகள் பாதிப்பாங்க. பெய்து கட்டுது பெய்யாமல் கட்டுது, மழை பெய்து கட்டுது, மழை பெய்யாமல் கட்டுது. மழை பெஞ்சு வெள்ளம், அதுவும் வேஸ்ட், எல்லாம் லாஸ். மழை பெய்யாமல் வறட்சி, அதுவும் லாஸ். நீங்க கவர்மெண்ட் இது வரைக்கும் செலவு பண்ணதை பார்த்தீங்கன்னா, பட்ஜெட்ல அலோகேஷன் பார்த்தீங்கன்னா, வறட்சிக்கு செலவு பண்ணுவாங்க அல்லது வெள்ள நிவாரணம், ரெண்டுமே வேஸ்ட் இல்லையா? ரெண்டுமே சஃபரிங். வெள்ளம் வந்தாலும் கஷ்டம், நிறைய பாதிப்பு, செலவு பண்ணுவாங்க. வறட்சி வந்தாலும் கஷ்டம், நிறைய பாதிப்பு, செலவு பண்ணுவாங்க. இதில் வறட்சி நிவாரணம் வந்து எனக்கு அதிகமாக கொடுத்துட்டேன், உனக்கு கம்மியாக கொடுத்துட்டேன், இப்படி பார்ஷியாலிட்டி பண்ணுறீங்க. இதில் வேற கவர்மெண்ட்டில் ஃபைட்டிங் வேறு நடக்கும், ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டு.
எனக்கு இவ்வளோ கொடுத்து அவ்வளோ கொடுத்து. அது வெள்ள நிவாரணத்துக்கும் சரி, வறட்சி நிவாரணத்துக்கும் சரி. ஆளுங்கட்சி இருக்கிற மாநிலங்களுக்கெல்லாம் நீங்கள் நிறைய கொடுக்குறீங்க, எதிர்கட்சி இருக்கிற மாநிலங்கள்லாம் கம்மியாக கொடுங்க. இது ஒரு புலம்பல் நடக்கும். ஒரு வருஷமா இந்த இதெல்லாம் வரும்போது புலம்பல் நடக்கும். இது ஒரு புலம்பல். அவங்க கண்ணில் சுண்ணாம்பு வைக்கிறீங்க, எங்க கண்ட வெண்ணெய் வைக்கிறீங்க, எங்க கண்ட வெண்ணெய் வைக்கிறீங்க, அவங்க கண்ட சுண்ணாம்பு வைக்கிறீங்க, ஏமாத்துறீங்க, அரசியல் பண்றீங்க. நீங்க வந்து ஆளுங்கட்சியா இருந்தா அவங்களெல்லாம் எல்லாம் ஃபேவர் பண்ணீங்க, எதிர்கட்சி இது புலம்பல் ஒரு பக்கம் நடக்கும். பாதிக்கிறது யார்? மக்கள் தான். அந்த கங்கையும் காவல் எனக்கு இந்த பணத்தை செலவு பண்ணாங்க. அப்போ எல்லா நாட்களுமே வந்து சந்தோஷமா இருக்க முடியும், ஹாப்பியா இருக்க முடியும், வளர்ச்சி இருக்க முடியும். எப்படி? இதெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவ் திங்க் பண்ணி பாருங்க. இதெல்லாம் யாராவது செய்யறாங்களா? இல்லை. ஏதோ சொன்னாங்க, பண்ணாங்க, இதை இணைக்கிறோன்ட்டாங்க. அப்துல் கலாம் கனவு கண்டாரு, கங்கையும் காவிரி இணைக்கணும். அவரும் கனவு கண்டாரு, சொன்னாரு. கனவு கண்டதாவே இருக்கும். இன்னமும் போயிட்டு இருக்காங்க. அப்படி ஸ்லோவா போயிட்டு இருக்காங்க. ஒரு 2 பட்ஜெட் மிலிட்டரி பட்ஜெட் அவாய்ட் பண்ணிட்டு பண்ணாங்கன்னா எழுந்திடலாம். செய்ய மாட்டாங்க. அது வேற சப்ஜெக்ட். ஸோ இது எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த பாதிப்புகள் அப்படின்னு சொல்லும்போது நாம் என்ன நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் பாகிஸ்தான் பீப்புள் நினைப்பாங்க. பாகிஸ்தான் பீப்புள் எப்படி நினைப்பாங்களோ அதே நம்ம நினைப்போம். இந்த தாட் ஃபார்ம்ஸ் மாறி மாறி போகும்போது அது பல வகைகளில் நமக்கும் நம்முடைய ஆட்சியர்களுக்கும் நெகட்டிவாக அமையும். அவங்களுக்கும் அவங்க நாட்டையும் ஆட்சியாளர்களுக்கும் சரி, மக்களுக்கும் சரி நெகட்டிவா நடக்கும். இது பல வகையில நம்மளையும் பாதிக்கும், பல வகையில பாதிக்கும். ஆனா எனிமிட்டி தான். ஒரு அடைக்கலமா வந்திருக்கிறாங்க அவங்க. போர்லயே ஒரு ரூல் இருக்கு. பட் இன்னைக்கு வந்து காசா ஸ்ட்ரிப்ல வந்து ரொம்ப அநியாயம் பண்றாங்க, ஜினோசைட்லாம் பண்றாங்க. ரொம்ப, அதாவது போருக்கு இப்படித்தான் இருக்கும் ஒரு வரைமுறை விதிச்சிருக்கிறாங்க ஐக்கிய நாடுகள் சபையில. பட் அதெல்லாம் மீறி தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அது இஸ்ரேலும் பண்றாங்க, அவங்களும் பண்றாங்க, பாலஸ்தீனும் பண்றாங்க. 2 பேருமே பண்றாங்க. இவங்க ஒஸ்தி இவங்க மட்டும்லாம் இல்லை. இவங்களும் வந்து அந்த வாருக்கு உண்டான விதிகளை வந்து இஸ்ரேலும் மீறுது, பாலஸ்தீனும் மீறுது. பட் மீறுறது யார் ரொம்ப அதிகம்னா இஸ்ரேல் ரொம்ப அதிகமாக மீறுது. ரொம்ப அதிகமாக ரொம்ப வயலேட் பண்ணிட்டாங்க. கேட்கறதுக்கு யாரும் ஆள் இல்லை. ஏன்னா எல்லாருமே அவங்க சப்போர்ட். இறைவன்கிட்ட எஸ்கேப் பார்க்க முடியாது, பனிஷ்மெண்ட் உண்டு. இவங்க வேணா நான் பெரிய ஆளு, எங்க மெஜாரிட்டி எங்கிட்ட இருக்குன்னு சப்போர்ட் பண்ணிக்கலாம். டிவைன் கிட்ட இருந்து எஸ்கேப் பார்க்க முடியாது. அது நீங்களும் பார்ப்பீங்க. தப்பு பண்றாங்க. அப்போ இந்த எதிர்ப்பு சக்திகள் இருக்கு, எதிர்ப்பு அடைகள் இருக்கு பத்தியா. பாலஸ்தீன்கார்கிட்ட இருந்து இஸ்ரேல்காருக்கு ஆசீர்வாதமா போகும், நல்லா இருப்பான்னு ஆசீர்வாதமா போகும். அந்த ஒரு டைமும் அந்த குழந்தைகளை அந்த வழி வேதையில சாகிற நேரம் பார்ப்போம், அந்த வெறுப்பு போகும், இஸ்ரேலுக்கு போகும். அந்த இஸ்ரேல் மக்கள் கிட்ட இருந்து எப்படி போகும்? இப்படி பண்ணிட்டான்னு அப்படி போகும். இஸ்ரேல் கிட்ட இருந்து பாலஸ்தீன் போகும், பாலஸ்தீன் இஸ்ரேலுக்கு வரும். இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு போகும், பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு வரும். இதே மாதிரி தான் இலங்கையிலையும் எடுத்துப்போம். சிங்களர்கிட்ட தமிழர்கிட்ட போகும், தமிழர்கிட்ட சிங்களர்கிட்ட போகும், தமிழர்கிட்ட இருந்து சிங்களர்கிட்ட போகும், சிங்களர்கிட்ட தான் தமிழர்கள் போகும். பிகாஸ் இவங்க இப்படியெல்லாம் என்ன பண்ணிட்டாங்களே, இப்படியெல்லாம் செஞ்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்கள் இப்படிலாம் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க. அப்போ இங்க இருந்து அங்கே போகும், அங்கே இருந்து இங்கே போகும், நெகட்டிவ் எனர்ஜி போகும். இதனால் சிங்களர்களும் பாதிப்பார்கள், தமிழர்களும் பாதிப்பார்கள். இவ்வளவு ஏன் போறீங்க? உள்ள வாங்க, மாநிலத்துக்கு வாங்க. ஒரு நாடு ஒரு தாய் மக்கள்னு சொல்றோம், ரைட்டு, ஓகே. தமிழ்நாடு இருக்கு, பக்கத்தில் கர்நாடகா இருக்கு, ஓகே. காவிரி நீர் பிரச்சனை வந்தால் சண்டை வந்துடும். காவிரியில தண்ணி இப்போ ஏதோ மழை வந்துச்சு, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. மழை வந்து பிரச்சனை இல்லை, ஒரு ரைட்டு, ஓகே, ஏதோ போகும். காவிரி நீர் பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா அங்கே ஒரு பெரிய டகபாறை நடக்கும். இங்கிருந்து போன தமிழர்கள் பயந்து வாழ்வாங்க. இங்கிருந்து போன தமிழர்கள் பயந்து வாழ்வாங்க. அப்போ அந்த காவிரி நீர் பிரச்சனை உச்சகட்டமாக இருந்த ஒரு காலகட்டம். எத்தனை பேருக்கு அது அனுபவம் இருக்கு, பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. நிறைய பேருக்கு, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். இந்தியா, தமிழ்நாடு, கர்நாடகாவுக்கு வழியா காவிரி நீர் வருது. காவிரி நீர் வர்றத நான் தண்ணி கொடுக்க மாட்டேன்னு அவங்க, இந்த தண்ணி எனக்கு வேணுன்ற இவங்க கெஞ்சுவாங்க. இந்த கவர்மெண்ட்டு கெஞ்சும், அந்த கவர்மெண்ட்டு கொஞ்சம் ஆழ்த்திக்கும், பந்தா பண்ணிக்கும். நான் எல்லாம் கொடுக்க மாட்டேன், எனக்கே தேவை அப்படின்னு. ஐயோ, எனக்கே இங்கே தேவை, காவிரியில் குவை பயிர் வச்சுட்டாங்க, இங்கே தண்ணி வரணும், இவங்க கெஞ்சுவாங்க. உடனே அங்கே அவங்க நாங்கள் ஏதோ கொஞ்சம் திறந்து விட்றோம், அவ்வளோதான் முடியும்னுவாங்க. அதுக்கு மேலே விட மாட்டோம், ஏன்னா எங்கள் விவசாயிகளே கட்டப்பட்டு இருக்காங்க, நாங்கள் கொடுக்க முடியாதுன்னோம். இப்படியே ஃபைட் நடக்கும், வருஷம் ஃபைட் நடக்கும். அப்புறம் கடவுளாக பார்த்து, சரி நான் மழையை வர வைக்கிறேன், போங்க, ஏதோ வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு மழையை வர வச்சிருவாரு.
அப்புறம் மழை வந்துச்சு என்ன பண்ணுவாங்க, அது வரைக்கும் கொடுக்க மாட்டேன், எனக்கே பார்த்தவங்க விட்டா போகண்டா சாமி டேமை திறந்து விட்டுருவாங்க. ஏன்னா டேம் போயிடும், அவ்வளோ தண்ணி வரும். இறைவனா பார்த்து சரி இவங்க கெஞ்சி கொடுத்தாட்டு அவரால் சாய்க்க முடியல. தமிழ்நாடு கவர்மெண்ட் கெஞ்சும், அவங்க கிராக்கி பண்ணிக்குவாங்க, இவங்களும் கெஞ்சுவாங்க, அவங்களும் கிராக்கி பண்ணுவாங்க. இது வருஷம் நடக்கும். அப்பப்பெல்லாம் இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக இல்லை, முன்னாடி நடக்கும். பழைய ஹிஸ்ட்ரி பார்த்தவங்களுக்கு தெரியும். கடவுளாக பார்த்து மனசு வச்சு சரி போ, இவன் பாவம் ரொம்ப கெஞ்சுறான், அவனும் கண்டுக்கவே மாட்டான், தமிழ்நாடு கெஞ்சுது, அவனும் இப்படியே இருக்கான், சரி போ நம்ம மழை வர வைப்போம் சொல்லிட்டு மழை வர வைக்கும். மழை கொட்டோன்னு கொட்டும், டேம்ல நிறைய தண்ணி வரும். அவனும் கண்ட்ரோல் பண்ணி பார்ப்பாங்க, தமிழ்நாடு கொடுக்கக்கூடாதுன்னு. ஒரு லிமிட்டுக்கு மேலே விட்டா டேமே போயிடும். அப்போ பயந்து போயிடும், அவனே தந்துடுவான். வேணா கூட தந்துவான். ஐயோ வேணா போதும் தமிழ்நாடு சொன்னா நான் தந்துடுறேன்பா, வாங்கிக்கோன்னு தந்துடுவான் வரும். அப்போ அவன் கண்ட்ரோலில் இல்லை, டேமை காப்பாற்றணும், அவ்வளோ தண்ணி எல்லாம் தன்னோட வழி. நீங்க தமிழ்நாடா எப்படியோ போ, பாண்டிச்சேரி எப்படியோ போ, நான் தந்து விட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தந்துடுவான். சரி அப்போ இவங்க வந்து உங்களோட ஃப்ரீ ஆகிப்பான். கடவுளாக பார்த்து பண்ணுறது தான் அது. அப்போ ரொம்ப சால்வ் ஆகிடும். அப்போது அந்த மாதிரி டைமில் நிறைய ஃபைட் நடக்குது. இப்போது அந்த கர்நாடகாவில் இருக்க தமிழர்களும் ஒரு ஸ்டேஜை துரத்துனாங்க, வெளியே வந்தாங்க. வாட்டாள் நாகராஜன் ஒருத்தர், அவர் ரொம்ப கன்னட வெறிகிறவர். வாட்டாள் நாகராஜ் அப்படின்னு ஒருத்தர் இப்பயும் இருக்காரு. ரொம்ப வெறித்தனமாக இருக்கிற ஒரு பிற்போக்கா, அது எப்படி முற்போக்குன்னு சொல்லிங்களா பிற்போக்குன்னு சொல்லிங்களா? முற்போக்கு கிடையாது, பிற்போக்கு தான் அது. முற்போக்குன்னா அந்த பக்குவம் இருக்கும், அப்படிலாம் பண்ணக்கூடாது, தண்ணி வர்றது வந்து எல்லா மக்களுக்கும் தானே சொந்தம், எல்லாருமே இந்தியருக்கு தானே அப்படின்னு நினைப்பாரு. அது முற்போக்கு. அவருக்கு அது முற்போக்கு கிடையாது, பிற்போக்காக்குறனால தான் அவர் அந்த ஒரு டீம் வச்சு கொஞ்சம் ரொம்ப ஆக்கோட ரொம்ப ஒஸ்டா டீல் பண்ணுவார். உடனே அந்த அரசியல் கட்சியும் ஓட்டு வாங்கணும் இல்லையா, அதுக்காக அவங்களும் ஏதோ பண்ணுவாங்க, ஒரு பாலிடிக்ஸ் நடக்கும். அந்த மாதிரி டைம்ல எத்தனையோ தமிழர்கள் வந்து துண்டக்கான துணிக்கான ஓடி வந்திருக்காங்க, துரத்திருக்காங்க, அடிச்சு துரத்திருக்காங்க, கொலை பண்ணியிருக்காங்க, துரத்திருக்காங்க, வீடுகளை சூறையாடிருக்காங்க, நிறைய பண்ணியிருக்காங்க கர்நாடகாவில். இப்போ ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்செல்லாம் நடந்திருக்கு. திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்டு, தருமபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்களாம் நிறைய பேர் கர்நாடகாவில் இருக்காங்க. இப்போ கூட எனக்கு தெரிஞ்சு தருமபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், அந்த மாதிரி அந்த சரௌண்டிங், அந்த பெல்ட்ல இருக்கிற டிஸ்ட்ரிக்ட், ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற பீப்புள் நிறைய பேர் அங்கே இருக்காங்க. சேலம் அவங்களாம் கூட இருக்காங்க. இப்போ கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் இவங்களாம் நிறைய பேர் கர்நாடகாவில் இருப்பாங்க. இவங்கெல்லாம் பயந்துருவாங்க. ஒரு தடவை அசோக் கம்பெனி நான் நடத்திட்டு இருக்கும்போது, ஸ்டார்டிங் பீரியட்ல நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நடத்திட்டு இருக்கும்போது மேனேஜர் சொன்னார், சார் புதுசாக பிராண்டெல்லாம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், அந்த புதுசாக பிராண்டெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்ம வந்து சோப்பு வாங்குறவங்களுக்கு கிஃப்டாக கொடுப்போம் சார், சில பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுப்போம், சீப்பு, இந்த மாதிரி சில பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி நம்ம கிஃப்டாக கொடுப்போம் சார், அப்போ வந்து மார்க்கெட் ஒன்று நல்லா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங் பீரியடில், இனிஷியல் பீரியடில் மேனேஜர் வந்து ஒரு ஐடியா கொடுத்தாரு. அப்படியா கொடுக்கணுமான்னு, இல்லைடா கொடுக்கணும் சார், கொடுத்தா நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், மற்றவங்க கொடுக்காத போது நம்ம ஒரு அடிஷனல் கிஃப்டாக கொடுத்தோம்னா இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லி சஜஷன் சொன்னார். அதையே இன்னும் 2 ஒருத்தர்னு சொன்னாங்க. சரி ஓகே, அப்போ பக்கத்தில் எங்கன்னா பெங்களூர் தான். பெங்களூரில் போனால் பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சீப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி வாங்க போகலான்னு சொல்லி போயிட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு வந்து அப்புறம் அதை ப்ரொமோஷன் நாங்கள் யூஸ் பண்ணோம். அப்போ போகும்பொழுது அங்கே நிறைய டீலர்ஸ் எல்லாம் பேசணும், நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கும்போது எல்லாரும் நம்ம தமிழில் பேசினா கூட அவங்க கன்னடாவில் பேசினாங்க, அப்போ என் கூட வந்தவங்க கன்னடா தெரிஞ்சவங்க 2 பேர் இருந்தாங்க, அவங்களும் கன்னடாவில் பேசினாங்க, நான் தமிழில் பேசணும். அதான் நம்ம இங்கிலீஷ் பேசுறவங்க தெரியல, தமிழ் பேசுங்க, எனக்கு கன்னடா தெரியாது. ஸோ பேசினாங்களாம், பேசி முடிச்சுட்டு அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அன்றைக்கு நைட் கிளம்பி வரோம், தருமபுரி கிளம்பும்போது ஒரு கடையில் உட்காந்து பேசிட்டுருக்கோம். பேசும்போது இதே நாங்கள் பொருள் வாங்கின கடையிலேயே உட்காந்து பேசிட்டுருக்கோம். அப்போ சரளமாக ரொம்ப கேஷுவலாக தமிழ் பேசுகிறார். எனக்கு ஆச்சரியமாக போச்சு. என்ன சார் நீங்கள் வந்து தமிழ் பேசுகிறீங்க, இவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிறீங்க, நீங்கள் எந்த ஊருன்னு கேட்டேன். தமிழ்நாடு தான் வருது. இவ்வளோ அழகாக அருமையாக தமிழ் பேசுகிறீங்க, நாங்கள் கடையில் வந்து உட்காந்துருக்கும்போது நாங்கள் தமிழில் கேட்டப்போ கூட நீங்கள் கன்னடா தானே பேசுனீங்க, ஏன் தமிழில் பேசுனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவர் சொன்ன விஷயம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட இதை சொல்லியிருக்கேன். அவர் சொன்னார், நாங்கள் வந்து இங்கே இருக்கிறோம், ஏதோ வயிற்று பொழப்புக்காக ஊர் விட்டு ஊர் வந்துக்கிறோம், அங்கே பிழைக்கிறதுக்கு வழி இல்லை, இங்கே வந்துக்கிறோம், அங்கே வந்த இடத்துல இங்கே வந்து கன்னடா கற்றுக்கிட்டோம், கன்னடாவில் பேசுகிறோம். இந்த காவிரி பிரச்சனை அடிக்கடி எப்போனா வந்துச்சுன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிருக்கு, ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. அது வரைக்கும் நல்லா பழகிறவங்க, நல்லா பேசுகிறவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த காவிரி பிரச்சனை வந்துச்சுன்னா தமிழர்களை துரத்து, அடி, குத்து, வெட்டு, வெளியே அனுப்பு, வீட்டை காலி பண்ணி வீட்டுக்கு நெருப்பு துரத்து, அடி, புடி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒஸ்ட்டாக மாறிடுறாங்க. ஆனால் நாங்கள் எங்களை காப்பாற்றிக்க வேண்டியதாக இருக்குது, தமிழ்நாட்டை பிழைக்க வழியில், அதனால் இங்கே வந்திருக்கோம். அதனால் இங்கே கன்னடா தெரிஞ்ச மாதிரி கன்னடா பீப்புளாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நமக்கு மரியாதை, சேஃப்டி.
இல்லைன்னு தெரிஞ்சோன்னு வச்சுங்க, தமிழ்நாட்டுக்காரன் தெரிஞ்சாச்சுன்னா இப்போ நல்லா இருக்கிற வரைக்கும் ஓகே. என்னைக்காவது ஒரு காவிரி பிரச்சனை வந்ததுன்னு சொல்லி சொன்னா அன்னைக்கு எங்க உயிருக்கே உத்தரவாதம் கிடையாது, எங்க உடைமைகளுக்கு உத்தரவாதம் கிடையாது, எங்க உடைமைகளுக்கு உத்தரவாதம் கிடையாது, எங்க உயிருக்கும் உத்தரவாதம் கிடையாது, வீட்டுல இருக்கிற குழந்தை குட்டிகளுக்கும் உத்தரவாதம். என்ன பண்ணுவாங்க தெரியாது, முரட்டு பசங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நல்லா இருக்க வரைக்கும் ஓகே, காவிரி பிரச்சனை வந்துச்சு வெளியே படம் காய்ச்சி பிடிச்சி தள்ளுவாங்க. அப்போ எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும். அதனால நாங்க என்ன பண்றோம், கனடால பேசி கனடா பீப்புள் மாதிரியே இருக்கிறோம். இப்ப நீங்க வந்து கேட்கும்போது பார்க்கும்போது நீங்க தமிழர்கள் எனக்கு தெரியுது, நீங்க தமிழர்கள் எனக்கு தெரியுது, நீங்க தமிழ்நாட்டுக்காரங்க அங்கேருந்து வந்திருக்கீங்க எனக்கு தெரியுது. ஆனா நான் பேச முடியாது. என் கூட இருக்கிறவங்க, வேலை செய்யறவங்க, ஓனரு, மற்றவங்க எல்லாமே கனடா பீப்புள். அவங்க முன்னா நான் தமிழர்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா ரிஸ்க் ஆகி போயிடும். பின்னால் நான் புடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். அது எங்களுக்கு ரிஸ்க். அதனால நான் மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் வந்து இங்கே வாழ்ற தமிழர்கள் வந்து கனடா பேசிட்டு கனடா பீப்புள் மாதிரி தான் நாங்கள் நடிச்சிட்டு இருக்கோம், வாழ்ந்துட்டு இருக்கோம், வேற வழி இல்லை. அதனால தான் நாங்க வந்து தமிழ்ல பேசல. இப்ப நீங்க தனியா இருக்கிறோம், நாம மட்டும் தனியா இருக்கீங்க, வேற யாரும் இல்லை, கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, நீங்களும் கிளம்ப போறீங்க. ஆனா இந்த மாதிரி பேசும்போது கேஷுவலா அப்படி தமிழ் வந்தது, பழக்கத்துல வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னார். உண்மையிலேயே கேட்கும் பொழுது மனசுக்கு ஒரு பக்கம் கஷ்டமா தான் இருந்தது. அப்போ ஒரு சொந்த நாட்டுல ஒரு மாநிலம் விட்டு மாநிலம் வந்தாலும் நான் தமிழன், தமிழ் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையா அவனுடைய தாய்மொழியில பேசக்கூடியதுக்கு கூட இல்லாம பயந்து பயந்து அவங்க வாழ்றாங்கன்றது வந்து எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயம். இப்போ இப்போ அந்த ஃபேமிலியில அடி வாங்கி உத வாங்கி வந்தவங்க கனடா பீப்புள் ஆசீர்வதிப்பாங்களா, கனடா பீப்புள் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்களா, எப்படி நினைப்பாங்க? இப்போ இதே வாட்டாள் நாகராஜ் குரூப் எடுத்துக்கோங்க. அவங்க தமிழர்களை எதிரிகளாக ட்ரீட் பண்ணுவாங்களா, ஃப்ரெண்ட்லியா ட்ரீட் பண்ணுவாங்களா? எதிரிகளாக ட்ரீட் பண்ணுவாங்க. அப்போ அவங்க கிட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி தமிழ்நாடு பீப்புளுக்கு வரும், தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி கர்நாடகா பீப்புளுக்கு போகும். இது அவங்களையும் அறியாம அவங்க விரும்பினாலும் விரும்பவில்லைனாலும், நல்லா பாருங்க, அவங்க விரும்பினாலும் சரி விரும்பவில்லைனாலும் சரி, அவங்க விரும்பினாலும் விரும்பினாலும் அந்த நெகட்டிவ் எனர்ஜி போகும். பாசிட்டிவ் எனர்ஜி போகுமா? இல்லை, போக நெகட்டிவ் எனர்ஜி தான் போகும். வெறுப்பு, கோபம், மாத்திரம் இதான் போகும். இந்த வந்து வெறுப்பு, கோபம், மாத்திரம் நம்ம அவங்களுக்கு போச்சுன்னா அது அப்படியே அவங்க ஆறாம் ரெக்கார்ட் ஆகும், அவங்கள பல வகையில பாதிக்கும். இந்த வெறுப்பு, கோபம், மாத்திரத்தை நாம அமைச்சதுனால அது நம்ம கிட்டையும் ரெக்கார்ட்ல இருக்கும், நம்மளையும் பாதிக்கும். அப்ப மியூச்சுவலா நம்ம சொல்ற மாதிரி உன்னால நான் கேட்டேன், என்னால் நீ கேட்டேன்னு நம்மளால அவங்கள பாதிக்கிறான், அவங்க நம்மளை பாதிக்கும். ஸோ இது பாதிக்குதா? அப்ப அந்த டைம்ல என்ன பண்ணும், முறையான வழி என்ன அப்படின்னு சொன்னா அந்த கர்நாடக மக்கள் கிட்ட தமிழர்கள் மன்னிப்பு கேட்கணும், தமிழர்கள் கிட்ட கர்நாடகா பீப்புள் மன்னிப்பு கேட்கணும். இந்த மன்னிப்பு அவங்களுக்கு தெரியாது, இந்த கான்செப்ட் புதுசு. மன்னிப்பு கேட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வழக்கம் வழக்கம் போல எவ்ரி இயர் ரெகுலரா காவிரில இறைவனோட அருளால நல்ல மழை வரும், அவங்களும் சேமமா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, இவங்களும் சேமமா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. இங்க சண்டை, தகராறு, வம்பு வழக்குக்கு வாய்ப்பே இல்லை. வேண்ட வேண்டிய இறைவனை தான், வேண்ட வேண்டிய இறைவனை தான். இவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அங்க போய் கெஞ்ச தேவையில்லை, தண்ணி வேணும் தண்ணி வேணும் கெஞ்ச தேவையில்லை. ஃபஸ்லுர் ரஹ்மான் கூட ஒரு மீட்டிங்ல அதை பத்தி சொல்லியிருக்காரு. ஃபஸ்லுர் ரஹ்மான் கூட ஒரு மீட்டிங்ல அதை பத்தி சொல்லியிருக்காரு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தமிழன் தொலைக்காட்சியில அவருடைய ரிலே ஒளிபரப்புவாங்க, 1/2 hour. இப்ப அவர் மறைஞ்சிட்டாரு. அவர் இருந்தபோது அவர் கூட சொல்லுவார், தண்ணி வரல தண்ணி வரலன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டீங்களே, கடவுள்கிட்ட கேட்கணும் என்னைக்காவது உங்களுக்கு தோணுச்சான்னு கேட்பார். தண்ணி வரல தண்ணி வரல, மழை இல்லை மழை இல்லைன்னு நீங்க சொல்றீங்களே, புலம்புறீங்களே, அரசாங்கம் தமிழ்நாடு கவர்மெண்ட் கால்வாய் கெஞ்சும், ஐயா தண்ணி கொடு, காவிரியில் இப்படி இல்லை அப்படி இல்லை அப்படி மாதிரி கெஞ்சும். அது மாதிரி டைம்ல வந்த போது ஒரு நாள் அவருடைய மீட்டிங்ல அவர் சொன்னார், சரியான பாயிண்ட். அந்த பாயிண்ட், அவங்கள போய் கெஞ்சிட்டு கிடக்குறீங்களே, நீ தண்ணி கொடு தண்ணி கொடுன்னு போய் இவனை போய் கெஞ்சிரியே, தண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லி கடவுளை கேட்டீங்களா, கடவுள்கிட்ட வேணீங்களா, அவர் நினைச்சா கொடுப்பாரு. நீங்க ஏன் இவங்ககிட்ட போய் கர்நாடகா கவர்மெண்ட் போய் கெஞ்சிட்டு இருக்கிறீங்க? கர்நாடகா கவர்மெண்ட் போய் எதுக்கு போய் கெஞ்சிக்கிறீங்க? ஐயா தண்ணி கொடு ஐயா தண்ணி கொடு, நீ எதுக்கு போய் கஞ்சி? இங்க இருந்து மினிஸ்டர் போவாரு, அவர் கூட ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் போவாங்க, மீட்டிங் போவாங்க, அங்கே மீட்டிங் போடுவாங்க, நாங்கள் எவ்வளோதான் கொடுக்க முடியும்னுவாங்க, இல்லை கொடுக்க முடியாது கையை வச்சிருவாங்க. இவங்க போய் முடியாதுன்னு சொல்லி எல்லாம் திரும்பி வந்துக்கிறாங்க அந்த பீரியட்ல. இங்க இருக்கு கேபினட் ரேங்க்ல மினிஸ்டர்ஸ் போவாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் போவாங்க, அங்கே டிஸ்கஷன் நடக்கும், மீட்டிங் செக்ரட்டரி நடக்கும். இல்லைங்க எங்களுக்கு பார்த்துட முடியலைங்க சாரி அப்படின்னு சொல்லி எல்லாம் அமைச்சுக்கிறாங்க. இவங்க தலை துண்டு போட்டு திருப்பி எல்லாம் வந்திருக்காங்க. வெரி அரசியல், அது கௌரவமா அரசியல் பண்ணணும் இல்லையா? அது மாதிரி அது வெளியே சொல்ல முடியாம அப்படி கௌரவமா இங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, பேட்டி கொடுப்பாங்க. இங்கே தான் நடந்தது, அங்கே வேற கொடுக்க முடியாம துரத்தி விட்டாங்க, இங்க கௌரவமா வேற மாதிரி சொல்லிட்டு சமாளிப்பாங்க. ஓகே, அப்போ அவர் சொல்லுவார் ஒரு வார்த்தை, நீங்க கடவுள்கிட்ட கேட்க வேண்டியதானே, நீங்க ஏன் அங்க போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு. உண்மையான வார்த்தை. எல்லாருமே அந்த மாதிரி டைம்ல இங்க அவங்கள குறை சொல்றதை விட நீங்க இங்க குறை சொல்றதை விட
கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு, கடவுளே நாங்க என்ன தப்பு பண்ணுமோ தெரியல, ஏன் வறட்சி கொடுக்குறீங்க, நாங்க எவ்வளவு தப்பு செஞ்சாலும் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க இறைவா. நீங்க வந்து கழுதைங்கெல்லாம் கல்யாணம் பண்ண தேவையில்லை. இது பழைய காலத்துல அது ட்ரெடிஷன் தெரியாம பண்ணாங்க. கழுதையும் கல்யாணம் பண்ணா மழை வரும், கழுதையும் கல்யாணம் பண்ணா மழை வரும், வருமா வராது அதுக்கு நான் பின்னாடி பார்ப்போம், இப்ப வேண்டாம். அது ஒரு செரிமனி அவங்க பண்ணாங்க. கழுதைக்கு கல்யாணம் பண்றது என்ன காரணம்? அதே மாதிரி இந்து மதத்துல சொல்லுவாங்க, நெல்லி மரத்துக்கும் அரச மரத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னுவாங்க. நெல்லி மரத்துக்கும் துளசி செடிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னுவாங்க. நெல்லி மரத்துக்கும் துளசி செடிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும், எல்லாம் நன்மைகள்னு சொல்லுவாங்க. நெல்லி மரத்துக்கும் அரச மரத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் மூட நம்பிக்கை கிடையாது, சயின்ஸ். நம்ம பின்னாடி பேசுவோம். தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் நீங்க வரும்போது சொல்லிக் கொடுக்கும். தேர்ட் ஆர் ஃபோர்த் இந்த தேர்ட் டே சொல்லிக் கொடுக்கும். நெல்லி மரத்துக்கும் அரச மரத்துக்கும் ஏன் கல்யாணம் பண்ணணும்? மூட நம்பிக்கை கிடையாது, சயின்ஸ். சயின்ஸ், பியூர் சயின்ஸ். தெரியல, சயின்டிஸ்ட் தெரியல ஏன் துளசி செடிக்கும் நெல்லி மரத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். வை? என்னது சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு, சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது. சிறுபிள்ளைத்தனம், பெருபிள்ளைத்தனம், அறிவாளித்தனம், புத்திசாலித்தனம், ஞானத்தினுடைய தனம். ஏன் துளசிக்கும் நெல்லிக்கும் கல்யாணம் பண்ணி பின்னாடி சொல்லுவோம். சயின்டிபிக் ஃபேக்டர் பின்னாட வாழ்வியல் முறையில எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதுக்கான காரணங்கள் இருக்கு. அதனாலதான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். இதுல நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு. கழுதைங்களுக்கு ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும், அது ஒரு ஃபேக்ட் இருக்கு. லாயல் லெவல் ஆஃப் ஃபேக்ட். அதை பத்தி நம்ம சொல்லுவோம். அது மூட நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது, சில விஷயங்கள் இருக்கு. பின்னாடி சொல்லுவோம். மூட நம்பிக்கை கிடையாது. பின்னாடி ஒரு பின்னாடி பெரிய பிஹைண்ட் சயின்ஸ், பெரிய சயின்ஸ் இருக்கு, சொல்லுவோம் பின்னாடி. ஸோ அப்ப கடவுள்கிட்ட நீங்க வேண்டுனீங்க அப்படின்னா, கடவுளே எங்களுக்கு மழை வேணும், இப்ப மழை வேணும், இங்க கஷ்டப்படுறோம், வாடிட்டு இருக்கோம், மழை வேணும், அது கொடுங்க. நாங்க என்ன தப்பு பண்ணணும் தெரியல, எங்களுக்கு தெரியல, பிகாஸ் வி ஆர் நாட் அவேர் அபவுட் இட். தெரியல, என்னையுமோ தப்பு பண்ணிக்கணும், என்ன தவறு செஞ்சு தயவு செஞ்சு மன்னிச்சுங்க, நீங்க கடவுளை கொடுங்க, நீங்க மனசார ப்ரே பண்ணுங்க, பாருங்க மழை வரும். கத்திரி வெயில கூட மழை வரும். கத்திரி வெயில் அடிக்குது, மே மாசம், சூரியன் இப்படி சோதிக்கிறார், அப்படி சோதிக்கிறார். காமெடியில கூட போடுவாங்க. தை மாசம் வந்து நாம சூரியனுக்கு பொங்கல் வைக்கிறோம். வாட்ஸ்அப்ல ஏதோ ஒரு வந்தது, தை மாசத்துல நாம சூரியனுக்கு பொங்கல் வைக்கிறோம், சித்திரை மாசம் கத்திரில சூரியன் நமக்கு பொங்கல் வைப்பார். போட்டிருந்தாங்க, வாட்ஸ்அப்ல போட்டிருந்தாங்க. எப்படிதான் நம்ம மக்கள் திங்க் பண்றாங்க பாருங்க. அது நல்ல விஷயம் தான், தப்பு இல்லை. அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவா திங்க் பண்ணும். இங்க சூரியனை கிண்டல் பண்ணி பிரயோஜனம் இல்லை. சூரியனை கிண்டல் பண்றாங்க. தை மாசத்துல நாம அவருக்கு பொங்கல் வைக்கிறோம், சூரியனை கூப்பிட்டு சூரியனுக்கு பொங்கல் வைக்கிறோம். ஆனா சித்திரை மாச கத்திரில அவர் நம்மளுக்கு பொங்கல் வைக்கிறார். ஓகே, இந்த இடத்துல வந்து சூரியனை வந்து கிண்டல் பண்றோம், சூரியனை கிண்டல் பண்றோம். சூரியனை கிண்டல் பண்ண தேவையில்லை, ப்ரே பண்ணணும், வேண்டணும், கடவுள்கிட்ட வேண்டணும். நாம் கிண்டல் பண்ணி என்ன ஆக போறது? ஆஹா, ஓகே, சூப்பர்ப்பா, அப்படி ஒரு ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் சிரிக்கும், காமெடியா சிரிக்கும், அவ்வளவுதான், அதோட சரி. ஆனால் என்ன ரிசல்ட்? நாம பொங்கல் வைக்கிறோம், அவர் நம்மளுக்கு திருப்பி பொங்கல் வைக்கிறார். நாம 2 நாள் பொங்கல் வைக்கிறோம், அவர் மாசம்லாம் பொங்கல் வைக்கிறார், மே மாசம் ஃபுல்லா பொங்கல் வைக்கிறார், கத்திரி ஃபுல்லா பொங்கல் வைக்கிறார். ஓகே, நம்ம கொடுக்குறது பல மடங்காக அவர் கொடுக்குறாரு. இப்படி பாருங்க. இல்லையும் பாருங்க, நாம 2 நாள் பொங்கல் வைக்கிறோம் அல்ல 3 நாள் பொங்கல் வைக்கிறோம், அவர் 30 நாளும் பொங்கல் வைக்கிறார். பல மடங்கு, 10 மடங்காக நமக்கு பொங்கல் வைக்கிறார். கரெக்டா? இறைவன் நமக்கு வந்து 10 மடங்காக எதையும் செய்யறாருன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? எதையுமே பல மடங்காக நமக்கு கொடுக்குறாருன்னா, இந்த காமெடி வைஸா வந்தா கூட நாம பாருங்க, 3 நாள் கொடுக்குறோம், 30 நாள் நம்ம பொங்கல் வைக்கிறார். அக்கார்டிங் டு தட் ஜோக், காமெடி. நம்ம 3 நாள் கொடுத்தா அது பல மடங்கா 3 மாசம், சாரி, அந்த மந்த் ஃபுல்லா 30 டேஸும் கொடுக்குறார், 30 டேஸும் கொடுக்குறார். காமெடி பல மடங்கா கொடுக்குறார். காமெடி எடுத்துக்கும். ஸோ அப்ப இறைவனை வந்து நம்ம வணங்கும் பொழுது இறைவன் மழையை கொடுப்பார். அது கத்திரி வெயிலா இருந்தாலும் சரி, எவ்வளவு டிராப் வறட்சியா இருந்தாலும் சரி, நாம இறைவன்கிட்ட கேட்கணும். யார்கிட்ட கேட்கணும்? அவங்க கேட்கறது இல்லை. பட் நீங்க அந்த மாதிரி டைம்ல ஒரு வறட்சி வரும்போது நீங்க கடவுள்கிட்ட கேட்டு பாருங்க. மனசார எங்கே கற்பூரம் ஊதிலாம் கொடுத்த வேண்டாம், மனசார அமைதியா, இறைவா நாங்க என்ன தப்பணுமோ செய்யல, என்ன பயிர்கள்லாம் வாடுது, கஷ்டப்பட்டு இருக்கோம், ஆனா தயவு செஞ்சு மழையை கொடுங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்க. மழை கண்டிப்பா பெய்யும், மழை கண்டிப்பா பெய்யும், சத்தியமா பெய்யும். நாம கடவுள்கிட்ட கேட்கறது இல்லை, குறை சொல்லிட்டு இருப்போம், அடுத்தவனை குறை சொல்லிட்டு இருப்போம், இவன் சரியில்லை அவன் சரியில்லைன்னு இருப்போம். கரெக்ட் கான்செப்ட். இறைவனை வேண்டணும். இறைவனை வேண்டுனீங்கன்னா கண்டிப்பா மழை வரும். இவர் டாக்டர் ஃபஸ்ல் ரஹ்மான் சொன்ன மாதிரி நான் வேண்டியிருக்கேன். அந்த மாதிரி டைம்ல நான் வேண்டியிருக்கேன், இறைவா என்ன தப்பு பண்ணாங்களோ தெரியல, கஷ்டப்பட்டு இருக்காங்க மக்கள், அவங்களுக்கு வந்து உரிய மழையை கொடுத்து அவங்களுக்கு தண்ணியை வர வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் ப்ரே பண்ணுவேன்.
என்ன மாதிரி எத்தனை பேர் ப்ரே பண்ணாங்கன்னு தெரியாது. பட் இதை கடவுளை ஏற்றுக்கொண்டு அப்போ அவர் என்ன பண்ணுவார், மழையை வரவேற்பாரு. மழையை வந்ததும் கர்நாடகா டேம்ஸ் ஃபுல்லாக ரொம்பிடும். அவங்களும் அவங்களும் டக்குன்னு கொடுக்க மாட்டாங்க, இழுத்து குடிப்பாங்க. என்னென்ன உண்டோ அவ்வளோ படிப்பாங்க. இதுக்கு மேலே விட்டா டேம் போயிடும், டேம் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பப்ளிக் கோர்ஸ் டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல்ஸ், டைரக்டர் லெவலில் இருக்கிற சீஃப் அஃபீஷியல்ஸ், மினிஸ்டர்ஸ்க்கு சொல்லி அப்புறம் அது பிறகு எல்லாம் ஓப்பன் பண்ணி விடுவாங்க. அப்போ இங்கே போதும் அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு வெள்ளம் வரும், தண்ணி வரும். காவிரி நீர்ப்பாசன விவசாயிகள் நன்றின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களும் யார் வேணாங்களா என்னது, நான் வேண்டியிருக்கேன், நம்மள மாதிரி யாராக வேண்டியிருப்பாங்க. அப்போது தேவையான கடவுளை வேணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கேட்க வேண்டியது கடவுள்கிட்ட. எதுவாக இருந்தாலும் கடவுள்கிட்ட தான். பாகிஸ்தான்காரன் டெரரிஸ்ட் பண்ணுறான்னா நீங்கள் அவனை திட்டுறீங்க, அவன் இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான், இப்படி அடிக்கணும் அப்படி அடிக்கணும், அப்படி பண்ணணும், போர் எடுக்கணும், வார் போகணும். போர் எடுக்கும் வார் போகணும் ரைட்டு, நம்ம சொல்றதெல்லாம் ரைட்டு, ஓகே. அந்த போர்னால எத்தனை குடும்பம் பாதிக்கும், நம்ம சைடில் பாதிக்கும், அவங்க சைடில் பாதிக்கும். அத்தனை பேர் குடும்பத்தையும் நீங்கள் கஞ்சி ஊற்றுவீங்களா? சொல்கிறவங்களே போர் தொடுக்கணும், அவங்கள விட்டுறக்கூடாது, போர் தொடுக்கணும் நம்ம சொல்லி எல்லாம் கமெண்ட் அவங்கவுங்க சொல்லினுக்கிறாங்க. சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. நாளைக்கு போர் தொடுத்தாங்க, போர் நடக்கும், இந்தியா ஜெயிக்கும், அது வேறு மேட்ரு. இந்தியா ஜெயிச்சிடும், அது தப்பு கிடையாது, அதில் மாற்றமும் கிடையாது. ஜெயிச்சிடும், தோத்துரும். அந்த போரினால் உண்டான அந்த பாதிப்புகள் இருக்கே, எத்தனை குடும்பத்தில் அந்த குடும்ப தலைவர்களை இழப்பாங்க, இந்தியாவிலும் சரி பாகிஸ்தான்லையும் சரி. அரசாங்கம் கொடுக்குற நிவாரணம் என்ன பெரிய நிவாரணம் கொடுத்துற போகுது? அந்த நிவாரணம் அந்த குடும்பத்துக்கு போதுமானதாக இருக்குமா? அந்த இந்தியர் குடும்பங்களுக்கு நீங்கள் அவங்கள காம்பன்சேட் பண்ண முடியுமா? அவங்கள நீங்கள் அந்த பாதிப்பு இழப்புகளை நீங்கள் சரி பண்ண முடியுமா? என்னதான் வேலை வாய்ப்பு கொடுத்தாலும், என்னதான் பண உதவி பண்ணாலும் அத்தனை பேருக்கும் கொடுக்க முடியாது, அத்தனை பேருக்கு செய்ய முடியாது. அதே மாதிரி பாகிஸ்தான் பீப்புளும் எடுத்துங்க, அவங்களும் இறைவனுடைய ஒரு பகுதி தான். அந்த குடும்பத்திலையும் எத்தனையோ பேர் அப்பாவை இழப்பாங்க. இப்போ விமன் சோல்ஜர்ஸ், விமன் இராணுவ வீரர்கள், இராணுவ வீராங்கனைகள் வந்துட்டாக்க, அப்போ அவங்க இருக்கிற வீட்டில் அம்மாவை எத்தனையோ பேர் இழந்திருப்பாங்க, சகோதரி எத்தனை பேர் இழந்திருப்பாங்க. அதே மாதிரி அந்த கண்ட்ரிலையும் இருக்கும். அந்த அந்த பாதிப்புகளை யாரை நாம பார்த்துக்க முடியுமா? நாம் அவங்களுக்கு கஞ்சி கொடுக்குமா? நாம் அவங்களுக்கு செலவு கொடுக்குமா? காசு கொடுக்குமா? நாம் அவங்க குடும்பத்துக்கு என்னென்ன வேணுமோ, என்னென்ன தேவையோ எல்லாம் நம்மளா போய் செய்ய முடியுமா? உங்களால முடியுமா? என்னால் முடியுமா? இதெல்லாம் போர்த்து விடுங்கன்னு வக்காலத்து பண்ணுறாங்களே, போர்த்து விடுத்து ஆகணும்னு சொல்லிட்டு கமெண்ட் கொடுக்குங்க, கவர்மெண்ட்டுக்கு ரிக்வஸ்ட் கொடுத்தாங்க, நிறைய ரிமாண்ட் வச்சாங்களே, அவங்களாம் போய் செய்வாங்களா? முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்ப்பாங்க, அவங்க படைக்கிற வேலையை பார்ப்பாங்க. என் பொண்டாட்டி, என் பொண்ணுக்குட்டி, என் குடும்பம் அப்படின்னு பார்ப்பாங்க. அதையெல்லாம் பார்க்கணும், பரந்த வியூவில் பார்க்கணும், சுயநலமாக பார்க்கக்கூடாது. நம்ம வரைக்குமே நம்ம பார்க்கக்கூடாது. அப்போ உங்களுக்கு மழை வேணும்னா எது வேணாலும் கடவுள்கிட்ட கேளுங்க. பாகிஸ்தான் டெரரிஸ்ட் பண்ணானா நீங்க ப்ரே பண்ணி பாருங்க, நீங்க தொடர்ந்து ப்ரே பண்ணி பாருங்க. இறைவா, பாகிஸ்தான்காரன் ரொம்ப டார்ச்சர் கொடுத்துருங்கிறான், ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டுக்கிறான், நாங்க என்ன தப்பு பண்ணணும் தெரியல, ஆஸ் இண்டியன்ஸ் நாங்க என்ன தப்பு பண்ணோம், எந்த ஜனத்தை என்ன தப்பு பண்ணணும் தெரியல, தயவு செஞ்சு இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைங்க, அவங்களும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும் இறைவா அப்படின்னு சொல்லி நீங்க இறைவர்கிட்ட கேட்டு பாருங்க. இந்த பயங்கரவாதம் 10 பைசா செலவு இல்லாம, மிலிட்டரிக்கு வேலை இல்லாம, பஞ்சாயத்து பைசலுக்கு வேலை இல்லாம, ட்ரம்ப் பைசல் பண்ணன்னு சொல்லி பந்தா பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ட்ரம்ப் நான் வந்தேன், நான் பைசல் பண்ணேன், என் பேச்சை கேட்டு தான் இவங்கெல்லாம் பண்ணாங்கன்னு அவர் பந்தா பண்ணிக்கிறாரு இல்லையா? அது மாதிரி பந்தா பண்ணிக்க தேர்ட் பார்ட்டியே உள்ள வர வேண்டாம். இன்னும் கவர்மெண்ட் அலோவ் பண்றது இல்லை, பட் இவங்க அலோவ் பண்ண அவர் மூக்கம் நுடைக்கிறாரு. இவங்களும் கூப்பிடல, அவங்க வேணா கூப்பிட்டாங்களே தெரியல பாகிஸ்தான்காரங்க, பட் இந்தியா கண்டிப்பா யாரையும் டிபெண்ட் பண்ணல, அமெரிக்காவை கூப்பிடல, நீ வாப்பா பைசல் பண்ண கூப்பிடல. அவங்க வேணா கூப்பிட்டுருப்பாங்க, அவங்க ஒன்றும் அங்கேதான் போவாங்க, அது ரைட், ஓகே. பட் இவங்க கூப்பிடல. ஆனா அவர் மூக்க நுடைக்கிறாரு, ட்ரம்ப் மூக்க நுடைச்சி, நான் உள்ள வரப்பா, நான் பெரிய தாதா இல்லை, இன்டர்நேஷனல் தாதா இல்லை, இன்டர்நேஷனல் பெரியவன் இல்லை, நான் நுடைக்கிறேன். இந்தியா அக்செப்ட் பண்ணிக்கல, பட் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி அவர் பில்டப் பண்ணிக்கிறாரு. அது வேற சமாச்சாரம், அரசியல் நமக்கு வேண்டாம், நம்ம வரைக்கும் பேசும். அந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி வர வேண்டிய அவசியம் இல்லை, தேர்ட் பார்ட்டிக்கு உள்ள இன்வால்வ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. நாமளும் கஷ்டப்பட வேண்டிய பல வகையில கஷ்டப்பட்டுருக்கோம். சுதந்திரம் வாங்கினது இன்னைக்கும் தலைவலி தான். இந்தியாவுக்கு பெரிய தலைவலின்னா காஷ்மீர் தலைவலி தான். இந்தியாவுக்கு பெரிய தலைவலி என்ன அப்படின்னா, போறேன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் வில்லங்கம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அது ஒரு வில்லங்கம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதனால பாதிக்கிறது நம்ம தான். பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலையை ஆட்டி விட்ட கதை மாதிரி, கடவுள் பண்ற மாதிரி, சுதந்திரம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வம்ப விலைக்கு வாங்கி வச்சுட்டு போயிட்டான். இப்போ இவங்க 2 பேரும் அடிச்சுன்னு மாடுறாங்க. அடிச்சு நாம மாறல, அவன் நம்மளை அடிச்சுட்டு நம்மளை மாலை வைக்கிறான். நம்ம அடிக்கல, போய் பாவம், நம்ம சும்மா சொல்லக்கூடாது, இந்தியாலாம் ஒன்றும் பண்ணல, நாம அப்பாவி தான். பட் அவங்க ஒம்பு பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளை குடைச்சல் கொடுத்துருக்காங்கன்னு டார்ச்சர். ஆனால் எத்தனை குடும்பங்கள் பாதிக்கும், எவ்வளோ பேர் பாதிக்கிறாங்க. அப்போ அதுக்கு நாம என்ன பண்ணணும்? நீங்க மனசார இறைவா
இந்த பாகிஸ்தான் மக்களுக்கு, பாகிஸ்தான் நாட்டை ஆளுகின்ற அந்த பதவியில பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு நல்ல புத்தி கொடுத்து அவங்கள வந்து கம்முன்னு அமைதியா இருக்க சொல்லுங்க. நாங்க பாட்டுக்கு நாங்க சேர்ந்து அமைதியா இருக்கோம், நாங்க வம்புக்கு போல. அவனுக்கு கொஞ்சம் நல்ல புத்தி கொடுத்து அமைதியா இருங்க. நாங்க என்ன தப்பு பண்ணதான் தயவு செஞ்சு மன்னிச்சுங்க, நீங்க ப்ரே பண்ணி பாருங்க, அத்தனை பேரும் ப்ரே பண்ணி பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ராப்ளம் அப்படியே சால்வ் ஆயிடும். வரவே மாட்டான், பர்மனண்டா வரமாட்டான், செட்டில் ஆயிடுவான், வரமாட்டான். சிம்பிள். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, ஒரு பழமொழி இருக்கும், ஒரு பாட்டு, சுதந்திர போராட்ட டைம்ல அந்த பாட்டு. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது. மகாத்மா காந்தி கையில் எடுத்த அகிம்சையை நோட் பண்ணி சொன்ன விஷயம். மகாத்மா காந்தி எடுத்த அகிம்சையை கோட் பண்ணி சொன்ன விஷயம் அது. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது. அதே மாதிரி கத்தியின்றி ரத்தமின்றி பாகிஸ்தான்காரன் சைலண்ட் ஆயிடுவான். கத்தியின்றி ரத்தமின்றி பாம்பின்றி பீரங்கின்றி அணுகுண்டின்றி அவன் சைலண்ட் ஆயிடுவான். அப்ப அவன் சைலண்ட் ஆயிட்டான்னா அவனும் நிம்மதியா சந்தோஷமா இருப்பான், நாமளும் நிம்மதியா சந்தோஷமா இருப்பான். இது மறைமுகமாக நம்மளை பாதிக்குன்னு உங்களுக்கு தெரியல, மறைமுகமாக பாதிக்குன்னு அவங்களுக்கும் தெரியல. நம்மளும் பாதிக்கிறோம், அவங்களும் பாதிக்கிறாங்க. கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம முறையா மன்னிப்பு கேட்கும் பொழுது இந்த பாகிஸ்தான் இந்தியா எல்லை பிரச்சனை வந்து, காஷ்மீர் பிரச்சனை வந்து அவ்வளவு அமிக்கபிளா, அவ்வளவு பர்ஃபெக்டா, யாருக்குமே எந்த பாதிப்பும் இல்லாம காமா போயிடும். 100% பாசிபிள் தான். ஆனா அதுக்குண்டான வழிகள நாமளும் போல நம்ம இந்தியன் கவர்மெண்ட் தெரியாம செய்யல. யார்கிட்ட இருக்கு? நம்ம கையில இருக்கு. ஸோ மன்னிப்பின் மகத்துவம் அவ்வளவு விஷயம் இருக்கு. மன்னிப்புல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. மன்னிப்புனால சாதிக்க முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. நம்முடைய துன்பங்களுக்கு, அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் வந்து மன்னிப்பு தான். இந்த மன்னிப்பு தனிப்பட்ட நபர்களுக்கு மட்டும் இல்லை, நாடுகளுக்கும் பொருந்தும், ஊர்களுக்கும் பொருந்தும், மாநிலங்களுக்கும் பொருந்தும், ஊர்களில் இருக்கின்ற பிரிவுகளுக்கும் பொருந்தும். அப்படின்ற விஷயத்தோட நாம் இன்னைக்கு இதோட முடிச்சுக்குவோம். நாளைக்கு இன்னும் கொஞ்சம் இருக்கு, அது சப்ஜெக்டை நாளைக்கு அதை கவர் பண்ணி முடிச்சிடுவோம். சரியா? இன்னைக்கு இதோட போதும். இந்த விஷயத்தை உள்வாங்கிக்கோங்க. நாளை நாம் மீண்டும் சந்திப்போம். இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கு முடிச்சு அந்த மணிப்பறிக்கையை நான் நாளைக்கு டிக்ளேர் பண்ணி சொல்லிக் கொடுப்பேன். ஓகேவா? நன்றி, வணக்கம். கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. இது வாழ்க வளமுடன்.